happy. Start music. சரி ரொம்ப போதும்டா டேய். ஓகே, ஸோ இந்த வாரம் நம்ம நாங்கள் பேசுவோம் பாட்காஸ்டில் என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு சில படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறது, நான் எப்படி என் வாயால் இதெல்லாம் சொல்கிறது, கழுவி ஊற்றிருப்போம். அதான் அதானே. ஆனால் டீப் போய் அந்த படத்தை பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு இந்த 2 படங்களில் எந்த படம் மொக்க படம் அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் மூவி மரண மொக்க. எஸ். ஓகே, ஸோ வாகா வெர்சஸ் ட்ரிபிள் ஏ. வாகா combo வெர்சஸ் நீங்க அன்பனவன் கேட்டீங்கன்னா- அடங்காதவன் அசராதவன். டைட்டில் சொல்லிடுறேன். சொல்லு. வாகா வெர்சஸ் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். ஏன் உங்களுக்கு ட்ரிப்ளின்னு சொன்னால் பார்த்தாதா? சரி, ட்ரிபிள் ஏ. ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்னே சொல்கிறேன்டா. இந்த 2 படத்தில் நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க? எது மரண மொக்க? நான் சொல்கிறேன், இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான். வாகா. ஓ, வாகாவா? எஸ். ஓகே, நான் வந்து ட்ரிபிள் ஏ தான் மரண மொக்கன்னு சொல்கிறேன். ரொம்ப மொக்கையா இருந்துச்சுடா. இதில் என்ன கருமன்னா, அந்த 2த்தையும் நம்ம திரும்ப உட்காந்து இந்த பாட்காஸ்ட்காக பார்த்து வந்துருமா. ஓ, அடி வயிற்றெல்லாம் கலக்கி டாய்லெட்லாம் வந்து கருமம் குட்டுமையிலும் குட்டுமை. ஏன்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் மொதல் வாட்டி பார்க்கும்போதே உங்களை நீங்களே கழுவி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு சொந்த தண்டனையை நானே எனக்கு கொடுத்துக்கணுமா அப்படின்லாம். பட் வேற வழி இல்லாமல் இந்த படங்களை திரும்ப உட்காந்து பார்த்து வந்துடுறீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உனக்கு தெரியாது இந்த படம் எவ்வளோ மொக்கையாக இருக்கும்னு. அதுவும் நான்லாம் ட்ரிபிள் ஏ தேட்டரில் போய் பார்த்தேன். என் பையனுங்க 4 பேரை கூட்டிகிட்டு. உனக்கு பையன்லாம் இருக்காங்களா? வேலை செய்கிற இடத்துலடா ஒரு 4 பையனுங்க இருந்தாங்க. மச்சான் இந்த படத்தை போய் பார்க்குறோம், செம்மையா. நான் ட்ரிபிள் ஏ அப்படியே ஒரு என்னென்னமோ கெட்டப்லாம் போட்டு வந்திருக்காங்க. போகிறோம்டா அப்படி திருக்க அண்ணல் பறக்க இருக்கும் போது படம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு போனேன்டா படத்துக்கு. இதெல்லாம் சொன்னது யார்? நீ தானே சொன்ன அவனுங்கள்ட்ட? பில்டப் பண்ணது நான்டா. சொல்லிக்க மாட்டானே. ஏன்னா என்கிட்ட நீ அதானே சொன்னேன், அதை தானடே சொன்னேன். ட்ரிபிள் ஏ படம் மச்சான், இப்படி இருக்கும் மச்சான், அப்படி இருக்கும் மச்சான், கண்டிப்பா வாரு மச்சான் அப்படின்னு. போடா என் கச்சான். ஓகே, ஸோ வாகா ஏன் மொக்கையா இருந்துச்சு? இல்லை நான் ட்ரிபிள் ஏலேருந்து ஆரம்பிக்கிட்டா? இல்லை, நீங்கள் முதல்ல ட்ரிபிள் ஏ கதையை சொல்லுங்களேன். ஓ, ட்ரிபிள் ஏ கதையா? அந்த டைரக்டருக்கே தெரியாது, எனக்கு மட்டும் தெரியுமா? அவர் நினைப்பாரு, டேய் நான் எழுதுறது ஒன்றுடா, வந்தது இன்னொன்னுடா, என்ன விட்டுருங்கடா அப்படியா? யா. இந்த ஒரு கான்டெஸ்டே வைக்கலாம் பாரேன். என்னது? அதாவது என்னன்னா, ட்ரிபிள் ஏ படத்தின் கதையை நீங்கள் கோர்வையாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் ஒரு கான்டெஸ்ட் நடத்தலாம். எவனாலையும் சொல்ல முடியாதுடா அது என்ன கதைன்னு. அதுதான் ட்ரிபிள் ஏ படத்தோட சிறப்பு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்துட்டு கஸ்தூரி வந்து ஒரு கேவலமான ஒரு விக்கோட போய் ஒருத்தனை கொல்லுவாங்க, செட்யூஸ் பண்ணி. அப்போ வந்துட்டு அவனை கொன்னுட்டு வரும்போது துபாயில் அவங்க போலீஸான். ஸோ துபாயில் அவங்க கஸ்டடியில் மகத் இருப்பார், ஓல்டு கெட்டப்பில். ஓல்டு கெட்டப்பில் அதாவது ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு அந்த டான் யார் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு டானை பிடிக்கிறதுக்காக வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தனை தேடுவாங்க. ஸோ அவன் மதுரை மைக்கேல் அப்படின்ட்டு இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ எடுத்தோடனே வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு சிக்காபான ஒரு இன்ட்ரோ. ஒரு சிம்புக்கு வந்துட்டு ஒரு அது ஆக்சுவலாக ஒரு நல்ல இன்ட்ரோ தான். என்னன்னா, சிம்பு ஜெயிலில் இருப்பாரு. ஸோ அந்த ஜெயில் சொல்கிறா நீ இன் டீட்டெயிலாக போகாத, பட்டு முடிச்சிரு, பட்டு முடிச்சிரு, தென் நம்ம 1 by 1 சொல்லிட்டா பட்டுன்னு முடிக்கிற அளவுக்கு அந்த கதை வந்துட்டு, டே இது ஒரு பாகுபலி 2 மாதிரியான ஒரு இன்சென்ட்ரிஸ்டிஸ்லாம் உள்ள இருக்கு மச்சா. வாயில வரல தானே, அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிறேன். சரி, ஓகே விடு. இவங்க ஃபர்ஸ்ட் சீனில் அப்படியே வெளியாகுவாங்க. அங்கேருந்து வெளியானா அவரோட ஃப்ளாஷ்பேக் வரும். இந்த ஜெயிலேருந்து தப்பிச்ச மதுரை மைக்கேல் வந்து இந்த 70s 80s வந்துட்டு அங்கே மதுரையில் ஒரு ரவுடி கொலகாரன். ஸோ அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த லவ் மேட்டர்னால இவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வேணாம், நம்ம வந்துட்டு துபாய்க்கு போயிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க.
ஆனா அப்பதான் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க இருக்கிற அந்த டானு, மதுரை மைக்கேல் வேலை செய்யற டானுக்கு வந்துட்டு செந்தூர பாண்டியா என்னமோ ஒரு கர்மம், அவனுக்கு வந்துட்டு இது பிடிக்காது. இவன் மதுரை மைக்கேல் கிளம்புறது. செந்தாமரை. ஓகே. ஸோ அந்த செந்தாமரைக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி டான் வந்துட்டு இவனை போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி அப்பதான் வந்துட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ ஜெயிலேருந்து தப்பிச்சு ஸ்ரேயாவை போய் கல்யாணம் பண்ணலான்னு வரும்போது மேடையில மலைக்கோலத்துல ஸ்ரேயாவை பார்த்தோன்னே இவரு பரவாயில்ல, அவளை நல்லா இருக்கட்டும், நான் எத்தனையோ உசுரை எடுத்திருக்கேன், எத்தனை உசுரை காப்பாத்திருக்கேன்னா அவ உசுரை காப்பாத்தினதா இருக்கட்டும். அப்பயே அந்த லவ் பண்ண நீ அவளை லவ் பண்ணதுனாலே அவன் நல்லா இருந்திருப்பாளா இல்லையா? இல்ல நீ ஜெயிலே செத்து போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே வந்த? எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை பேருக்கு இது பண்ணி ஒயர்லாம் கட் பண்ணி மேல இருந்து ஆவேசப்படாத கதையை முடிச்சிரு. ஓகே. ஸோ இப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அவ கல்யாணம் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவர் போறாரு. போய் சேர்ந்த இடம் தான் துபாய். துபாயில வந்துட்டு ஒரு 20-25 வருஷமா டானா இருந்துட்டு அப்ப அங்கிருந்து ரிட்டையர் ஆகி இவர் வந்துட்டு ஒரு திரும்ப சென்னைக்கு வர்றாரு. ஆனா அந்த டானா இருக்கிற கட்ட காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அவரு டானா இருந்தாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு, இப்ப சென்னையில பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சென்னையில வந்துட்டு அவரு சில பல நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா பிறக்கும், வெட்டியா தானே இருக்கும், ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமே அப்படின்ட்டு பேப்பர்ல ஆடு கொடுப்பாங்க. அப்பதான் வந்துட்டு தமன்னாவை பார்ப்பாரு. தமன்னாவை பார்த்து லவ் பண்ணி லவ் செட் ஆகிற டைம் தமன்னா ஒரு குண்டா தூக்கி போடுவாங்க. தாத்தா நான் உங்களை லவ் பண்ணல, உங்களை மாதிரி இருக்கிற இந்த யங் சிம்புவை தான் லவ் பண்றேன். அந்த சிம்பு பேர் தான் திக்கு சிவா. சொல்ல மறந்துட்டேன், எஸ்டிஆரோட அந்த இன்னொரு அந்த ஓல்டு கெட்டப்ல அவர் பேர் வந்துட்டு அஸ்வின் தாத்தா. மைக்கிளாவே இருந்திருக்கலாமே தானடா, இது என்னத்துக்குடா தேவையில்லாம அஸ்வின் தாத்தா வேணாம்ன்றாங்க. ஓகே. ஸோ அந்த அந்த இடத்துல அவர் அப்படியே டென்ஷன் ஆகி சபதம் எடுப்பாரு. டேய் நான் ஒன்ன மாதிரியே கெட்டப் போட்டு போய் உங்க லவ்வை பிரிச்சு காட்டுறேன்டா, பார்ட் 2ல பாருங்கடா அப்படின்னு ஜிவி பிரகாஷ்லாம் வந்து பயமுறுத்தி இருப்பாங்க. இதுதான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தோட கதை. ரொம்ப கேவலமா இருக்குல்ல? கேட்கும் போதே கேவலமா இருக்கு, மரண கேவலமாக இருக்கு, ரொம்ப தருவா இருக்கு. ஓகே. ஸோ வாகா திரைப்பட கதையை கூறும். ஓகே, வாகா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சோடனே நம்ம விக்ரம் பிரபு வந்துட்டு ஜெயிலில் இருப்பார். அதாவது ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் அங்கே பிடிச்சி அடியடின்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கும். அதுதான் நம்ம விக்ரம் பிரபு. அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அதாவது ஊரில் வெட்டியாக சுற்றிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் பையன் எங்கள் பெரியப்பா பையன் சொன்ன பேச்சு, சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ சொன்ன பேச்சை கேட்டு ஆர்மிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆர்மிக்கு வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், பிளா 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 பிளா. எங்கள் அம்மா இடுப்பில் அருணா கயிறு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கேன். கதையை மட்டும் சொல்லு, என்ன மட்டும் நோண்டுறல. டேய் அருணா கயிறு தாண்டா சொன்னேன். சரி சொல்லு. ஏன்னா அந்த அருணா கயிறு அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு குறியீடு அருணா கயிறு. ஸோ அங்கேருந்து ஆர்மிக்கு போவார். ஆர்மிக்கு ஏன் போகிறேன்னா அங்கே வந்துட்டு லீக்கர்லாம் வந்து கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஆர்மிக்கு எதுக்காக போவான் ஹீரோ? எதுக்காக போயிருக்கான் பாரு, சரக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்றதுக்காக ஆர்மிக்கு போயிருக்காண்டா. ஓகே விடு. தென் அவர் என்ன பண்ணுவார், அங்கே போனதுக்கப்புறம் வெட்டியாக தானே இருக்கும், இவரும் அதே மாதிரி வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. biasalah. ஸோ அப்படியே லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் பார்த்தோன்னே லவ் வந்துடும். அதுக்கப்புறம் தமிழ் படம் வாசலாம் சமைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே இந்த பொண்ணு தான் நான் காதலிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், கை பிடிப்பேன், அப்படி இப்படிலாம் வந்துட்டு மனசில் நினச்சிக்குவாரு. பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். கரெக்டாக சொல்லு, கையை மட்டும்தான் பிடிப்பியா மச்சான்? சரி சொல்லு. இது ஃபோன்ல பேசும்போது அறைய முடியாதுன்றதுனால நீ தப்பிக்கிறேன். அப்படே இந்த படத்தோட கதையை கோர்வையா சொல்றது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியும் தானே? சரி சொல்லு. அப்படியே நடுவில் புந்துனோன்ற. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, திடீர்னு இவருக்கு தெரிய வருது இந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் தென் சவுண்ட் எஃபெக்ட்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு வந்துட்டு அங்கே ஒரு சின்ன கலவரம் நடக்குது. பாகிஸ்தானி ஆர்மியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஆர்மியில் இருக்கிற சில பேர்த்த வந்து கடத்தி கொண்டு போய் அவங்க களத்தில் அறுத்து தலையை வந்து கொண்டு போட்டோன்னே அங்குள்ள நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் வந்து கொந்தளிச்சு
இந்தியாக்குள்ளே இருக்கிற காஷ்மீர் பகுதியில் இருக்கிற சில பாகிஸ்தான்காரங்களாம் வந்துட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க போகிற வழியில் அந்த பஸ்ஸை எரிச்சு கொஞ்சம் கலவரமாயிடலாம். ஸோ அந்த பொண்ணு எப்படியாச்சும் தப்பிச்சு நான் என் ஊருக்கு போயிடுறேன், இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபுவும் நான் கூட போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கூப்பிட்டு போய் விடுவாங்க. விட்டுட்டு அங்கேருந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி எங்க பாகிஸ்தானுக்குள்ள போய் விட்டுட்டு வருவாரு. அவங்க கிராமத்தில் கொண்டு போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ண போவார்ல. ஓகே. ஸோ அங்கே போனோடனே திரும்ப வர்ற வழியில் தான் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் மாட்டிக்குவார். தென் அப்புறம் தான் அவருக்கு தெரியும் இந்தமாரி வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற ஒரு கேம்ப் வந்து இவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த கேம்பில் வந்து வச்சுருந்து அவங்க பாட்டு அவங்க ஜாலிக்காக நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் ஒரு நாள் வந்துட்டு சண்டை போட சொல்லுவாங்க. சண்டையில் யார் தோக்குறாங்களோ அவங்க கொண்டு போய் சண்டையில் யார் தோக்குறாங்களோ அவங்க கொண்டு போயிட்டு அவங்க வந்து கொண்டு பார்டரில் போட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கிருந்து இவர் தப்பிச்சு அவரோட அந்த பொண்ணையும் வந்து காப்பாற்றி எப்படி வந்துட்டு அந்த கேம்பில் அவர் கூட சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள மற்ற இராணுவ வீரர்களை எப்படி காப்பாற்றுறாரு, அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரு, கைப்பிடிக்கிறாருன்றது தான் வாகா அப்படின்ற படத்தோட கதை. படத்துக்கு ஏன் வாகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, துப்புறதுக்கு வாகா இருக்குல்ல, துப்புறதுக்கு வாகா இருக்குல்ல. அதாவது படத்தில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வாசு, பொண்ணுக்கு பேர் காணோம். பொண்ணு பேர் காணோன்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பொண்ணு பேரே வந்து காணோ தான். ஆனால் இது வந்து காஜல். எனக்கு மட்டும் காஜல்னு வரும், யாருன்னு தெரில. காஜல் அக்கர் ஃபேன் நினைக்கிறேன். ஸோ காஜல் இருப்பார். ஸோ இவரோட முதல் எழுத்து வா, அவங்களோட முதல் எழுத்து கா. ஸோ வாக்கா ப்ளஸ் அவங்க இருந்த ஊர் பேரும் வாக்கா. ஸோ அதனால வாகான்னு வச்சாங்களா அவனுக்கு அந்த அப்புறம் என்னத்துக்கு நான் சோத்துல வாக்கான்னு எழுதிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆளு. டேய் வாகாடா அந்த இடம் பேரு வாகா, அந்த இடம் பேரும் வாகாதான். பாவி அவன் என்ன அந்த கிராமத்தைய காதலிச்சான், சோறு சாப்பிடாம அரிசியில வாகான்னு எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாகா இஸ் மை லேண்ட் அப்படின்றதுக்கு. டேய் இந்த இடத்துல அந்த டைரக்டர் தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. கர்மம் பிடிச்சவன ஏதோ நான் நினைக்கிறேன். ஸோ சார் நோ, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ட்ரிபிள் ஏ மரணம் ஓகே? ஓகே, நான் முதல்ல வந்துட்டு ட்ரிபிள் ஏல என்னென்னலாம் மொக்கையா இருக்குன்னு சொல்கிறேன், சொல்லுவா அப்புறமா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். சரி ஓகே, இது கேளு. இன்ட்ரோ சாங்கு ஒரு பழைய 80களில் 90s வந்த ஒரு ரஜினி பாட்டுலாம் அவங்க ஞாபகப்படுத்துகிற மாதிரி, ரத்தம் என் ரத்தம், காதெல்லாம் ரத்தம், மூக்கெல்லாம் ரத்தம், அது எல்லாரும் அந்த ரிவ்யூவில் பாடியிருப்பாங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. லைக் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தான் கண்ணுக்கு அதெல்லாம் ரத்தமாக இருக்கும். சிம்பு வந்துட்டு எல்லாரும் தோல் மேலே நின்று, வயிற்று மேலே நின்று, சூத்து மேலெல்லாம் நின்று டான்ஸ் ஆடுவார். அது தரையில் உட்காரவே மாட்டாரு அந்த பாட்டுல. இல்ல ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து உங்களை தாங்குறாங்களாம். இல்ல எல்லா வாயில வரும். ஆக்சுவலி உண்மைதான் தெரியுமா, அந்த படத்துல அவர் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வர்ற சீன்ல இருந்து ஒரு 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 ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து அவர் தரையில் நடக்கவே மாட்டாரு. எவனாவது மிதிச்சு அவன் மேல ஏறி நிற்கணும், ஏறி நடக்கணும், லாரியில போனோம், சட்டியில போனோம், கால் தரையிலே பட்டாது. சூப்பர் பெயின். அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார்ல, ஸோ லவ் பண்ணிட்டு அந்த ஊரில் சம்பவம் பண்ணுவார் ஒரு திருவிழாவில். அப்படியே சுப்பிரமணியபுரத்தில் இந்த சீனை உருவி இதில் வச்சிருக்காங்க. அப்படியே இருக்கும் முடி ஸ்டைல் எல்லாமே. அந்த கோயில் திருவிழா அம்மனை தூக்கிட்டு போட்டு அங்கேயே போய் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் மச்சான் ஒரு ஃபைட் பண்ணிட்டு ஒரு ஒரு கேவலமான ஒரு பஞ்சு டைலாக் இந்த படத்துல. ஏன் இந்த படம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு கேவலமான நிறைய பஞ்சு டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இரிட்டேட்டிங் டு த கார். காதலிக்கிற பொண்ணை கூட விட்டு கொடுப்பேன், உசுறு குசுறான நண்பனை அப்படின்னுட்டு துண்டை இவன் தோல்ல போட்டுக்கிற துண்டை எடுத்து மகத்து தோல்ல போட்டுட்டு என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாங்க பின்னால இடிலாம் இடிக்கும். இந்த படத்துல எப்பயுமே அப்படியே நைட் எஃபெக்ட்ல இவன் பேசிட்டு தான் வச்சுக்கியா இடி இடிக்கும். கன்ஃபார்மா மின்னல்லாம் அப்படி மின்னல் எஃபெக்ட்லாம் போடுவாங்க. அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ல அப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறமா இந்த இடி மின்னல ஞாபகப்படுத்துங்க, வாகாலி இதை வச்சு ஒரு பண்ணிருப்பாங்க. ஐயோ கன்றாவி. அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற சில பல காமெடி, அதாவது இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு எப்படி பிச் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும் போது மண்டலம் அப்படியே காய்ச்சிருது. லிப் டு லிப் பொதுவாகவே வந்துட்டு இந்த சிம்பு படத்துலலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வினய் தடி வருவாயாவாக இருக்கட்டும், அவரோட எல்லா படத்துலையுமே
லிப் கிளிப் சீன் கண்டிப்பா இருக்கும். அவர் இந்த படத்துலயும் அதை வந்துட்டு அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு. அந்த ஆள் அடிச்சா அவனுக்கு அதை எந்த அளவுக்கு பண்றது மச்சான், அந்த ஆள் லிப் டு லிப் ஹீரோயின் அடிச்சா பரவாயில்லடா. இந்த படம் வைஜி மகேந்திரனுக்கே அடிச்சிட்டாரா. வைஜி மகேந்திரன்லாம் என்ன மாதிரி ஒரு ஆக்டரு, என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொடுத்தவரு, அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு வந்துட்டு ஷாக் அடிக்கும், இவர் போய் லிப் கிளிப் கிஸ் அடிப்பாராம் வாயை கொடுக்கறது. எனக்கு ஒரு டவுட் மச்சான், இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். அந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டவுட் வரும். பொதுவா நீ எதுக்கு சிபிஆர் பண்ண? ஹார்ட் வந்துட்டு பீட் பண்றது நின்றுச்சுனாக்கா அவங்க ப்ரீதிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் அவங்க ஹார்ட் பீட் வந்து இருக்கு அப்படின்னாக்கா. இந்த படத்துல நீ நல்லா கவனிச்சனா அவனுக்கு ஷார்ட் அடிச்சு அவன் நல்லா மூச்சு விட்டு வாயில ஒரு மாதிரி கோணலாம் போயிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்புறம் என்ன அவனுக்கு வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்குறாங்க, என்ன கன்றாவி லாஜிக்டா இது. சரி விடு. அப்புறம் இவன் வேலை செய்யற தாதா, அந்த தாதா பாத்தியா, அது என்ன பேரு, செந்தாமரன். ஐயோ ஏதோ இல்ல சிவாஜிக்கு ஓல்டு கெட்ட போட்ட மாதிரி இருப்பான். அதுதான் சிவாஜி கணேசனோட இம்பர்சனேட்டர் மாதிரியே இருந்தாரு அந்த மனுஷன். அந்த முரளியும் சிவாஜி ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே, கட்டுன்னு கொட்டை இல்ல கட்டிக்காக்க, அந்த ஒரு சிவாஜிக்கு உண்டான மரியாதை போச்சுடா அவங்களால. அதுவும் அந்த ஆளு பேச்சு பாரு பேச்சு. ஐயோ இப்போ வயசுல பெரிய மனுஷன், தப்பா பேசக்கூடாது. ஓகே. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் செங்கல் பற்றின காமெடிலாம் வரும். பிராட் ஆயிடுது, அதெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கா, ரொம்ப அப்படியே என்ன சொல்லுவாங்க, டிஸ்கஸ்டிங்கான காமெடிஸ்லாம் இருக்கும். அது நல்லாவே இல்லை இந்த படத்தில். அதான் ஸ்ரேயா மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்னும் அதே மாதிரி தான் நடிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அவங்களுக்கு கன்றாவியான ஒரு வாய்ஸு. அந்த வாய்ஸ் யார் டப் கொடுத்தான்னு எனக்கு தரல வரேன். அது கேட்கும் போதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு இந்த வாய்ஸ் செட்டே ஆகலையாடா அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலி படத்தில் வந்து ஸ்ரேயாவை இன்னும் அதிகமாக காமிச்சிருக்கலாம். ஸ்ரேயா அதிகமாக காமிச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸ்ரேயா அதிகமாக காமிச்சிருக்கலாம். அது பார்ட் 2ல வரும் மச்சான். ஐயோ பொட்டுவோடி பொட்டு மாதிரி ஆயிரம் போதுடா. ஓகே. இதில் வந்துட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு பொதுவாக இந்த டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பொதுவாக லவ்வை வந்துட்டு ஒரு சீனில் அழகாக கன்வே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வினிதாண்டு வேற வந்துட்டு அந்த ப்ரொப்போசல் சீனு, அதே மாதிரி வந்துட்டு இந்த மின்னலில் வந்துட்டு அந்த மின்னல் அடிக்கும் போது ஒரு அந்த ஹீரோயினை பார்க்கறது, வேற டேரக்டர் பற்றி இந்த மாதிரி அழகழகான வேற டேரக்டரா. ஓகே. இந்த ஜென்டில்மேன்ல காதலில் வந்துட்டு இவங்க அப்படியே முயல் குட்டியை துரத்திக்கிட்டே போவாங்க, அப்போ இவர் துரத்துறது, உடனே சங்கரை மட்டும் விட மாட்டியா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் இந்த படத்துல டைரக்டர் வந்து எப்படி தெரியுமா லவ்வை கமிட் பண்ணுவாரு, வாயை திறந்து கொட்டாவி விடுறதுல. ஹீரோ இங்கேருந்து கொட்டாவி விடுவாரு, அது அப்படி லவ் ஷேப்ல போவோம். ஹீரோயின் வாயை திறந்து கொட்டாவி விடுவாங்க, அது ஏரோ அம்பு வந்துட போகுது. என்னடா இது, இதெல்லாம் யோசிச்சு எடுத்து கதற வச்சு செஞ்சாங்கடா. ஆக்சுவலி இந்த டைரக்டர்ஸோட இதுக்கு முன்னாடி எடுத்த படம் என்னது, த்ரிஷால் என்ன வாங்கினா. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு படம் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அதாவது படத்துக்கு வந்துட்டு அந்த என்ன போர்டு, அவங்க ரிவ்யூ போர்டா சென்சார் போர்டு வந்துட்டு அவங்க என்ன வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறது நம்மளே கொடுப்போம், AAA 3A கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பேர் வச்சு தான் சொன்னாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு த்ரிஷால் நயன்தாரா விட இன்னும் அதிகமாகவே வந்துட்டு ஒரு மாதிரி அடால்ட் காமெடியாக வந்து படம் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த வந்துட்டு அந்த கதையிலேருந்து அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயத்துக்குள்ளே அப்படியே கையை விட்டு எடுத்து இந்த கதையில் அப்படியே தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் மச்சான் இப்போ அதுக்கு தான் வந்தேன். இப்போ அந்த த்ரிஷால் அந்த நயன்தாரா படத்தில் ஒரு டைலாக் வந்து செம்ம ஃபேமஸ், வர்ஜின் பசங்க சாபம் சும்மா விடாது. இதில் வந்து கன்னி பசங்க சாபம் விடாது. இதில் எப்போ போகிற கன்னி பசங்க சாபம் உங்களுக்கு சும்மா விடாது, கன்னி பசங்க சாபம். எஸ்டிஆர் கன்னி பையன், இது நாங்கள் நம்பணும். ரைட், ஓகே. இதுக்கு நாங்கள் போல விட்டுருவோம். எஸ்டிஆரும் ஸ்ரேயாவும் வந்துட்டு தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே எப்போ ஒரு கேவலமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக இருக்கும். சில மாசான சீன்ஸ் இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்துட்டு அந்த காடி டயரை நிறுத்த பிடிக்கும், அப்போ இது மேலே உட்காந்து லைட் பண்ணுறது மாசா இருந்துச்சு.
அண்ட் அந்த மியூசிக் ஓ மை காட் யுவன் போட்டிருக்கிற மியூசிக் இஸ் சோ குட், எஸ்பெஷலி அந்த என்ட்ரன்ஸ் எஸ்டிஆரோட என்ட்ரன்ஸ் இருக்கும் தெரியுமா, ஜெயில இருந்து தப்பிச்சு வருவாரு அந்த கட்டம் அவர் போட்டுக்கிற பிஜிஎம் உண்மையா சாவடி பக்காவா இருந்துச்சு. நான் நினைச்சேன் இல்லாம சாவடிலா அப்படின்ட்டு சிக்காபான வரதுக்கு தான் வந்துருவானே மச்சான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த பிஜிஎம்மையும் அதே மாதிரி வாக்கையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை நான் பார்த்துட்டேன்டா. சிம்பு சும்மா ஒரு மொக்கைய ஒரு டயலாக் சொல்லிட்டு திரும்பி சிறப்புன்னு அப்படியே அந்த விக் அப்படி சிலுப்பிக்கிட்டு கோழி சுத்து மாதிரி இருக்கும், அதை இப்படி சிறப்புன்னு அப்படி சிலுப்பிக்கிட்டு தான் நடந்து வருவாரு. பின்னால போட்டுருவாங்க மியூசிக்கை டான் 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 டான். அந்த பிஜிஎம் உங்களுக்கு சத்தியமா ரஜினி வந்துட்டு மகிழ்ச்சின்னு சொன்னது அது அவரு அவ்வளவு அழகா, அவரு எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அவரே அவ்வளவு பொறுமையா மகிழ்ச்சி அப்படின்ட்டு சொன்னது அது பெருசா ஹிட் ஆயிடுச்சு. ஒன்னு இப்போ வர எல்லா டைரக்டர்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் ஆனா ரஜினி வந்துட்டு அந்த அந்த கபாலி படத்துல அந்த மகிழ்ச்சின்ற வார்த்தையை எத்தனை தடவை சொல்லுவாரு? ஒரு 3 தடவை. இதுல டேய் ரஜினிக்கே அந்த படத்துல ஒரு இன்ட்ரோ சீன் தான்டா, இந்த படத்துல ஒரு 5-6 இன்ட்ரோ சீன் இருக்கும். அதுவும் ஏதாவது ஒரு மொக்கையான ஒரு பஞ்ச பேசிட்டு திரும்பிட்டு ஸ்லோவில் நடந்து வருவார் பட்டக்குன்னு. இல்ல இங்க பாரு மச்சான் மச்சான் இதுக்கு சிறப்பு இவரு துபாய் போறேன்னு வரா. அதுக்கு அந்த செந்தாமரை என்ன சொல்லுவாருன்னா, இல்ல கடைசியா அன்னைக்காக ஒரே ஒரு மேட்டர் மட்டும் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு வரா. இவர் வந்துட்டு அப்போ ஒன்று சொல்லுவார் பாரு, ஜாதினால மனுஷனுங்க இல்ல மனுஷனாலதான் ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஜாதிங்களால மனுஷங்க இல்ல மனுஷங்களுக்காக தான் ஜாதி அப்படின்ட்டு சிறப்பு அப்படின்ட்டு கோழி கொண்டே அப்படியே சுருட்டிட்டு திரும்பி ஸ்லோமோ. உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கு நீங்க சொல்லுங்க கேட்போம். இல்ல நான் நிஜமாவே கேக்குறேன், அங்க என்ன சிறப்பா இருக்கு? நீ பேசுன டயலாக் கூட அங்க பஞ்சு கூட அங்க சிறப்பா இல்ல. இன்னொன்னு அந்த கையில ஒண்ணு கட்டிருப்பாங்க, டைரக்டர் வந்துட்டு டிக்டாக் ஃபேன் நினைக்கிறேன், அந்த கையில கட்டிருப்பாங்க. டிக்டாக் வீடியோ எல்லாம் பாத்திருக்கியா? டிக்டாக் வீடியோஸ்லாம் நீ பாரு, மொக்கே ஏதாவது ஒரு பண்ணிட்டு அந்த பாதி வீடியோலேருந்து ஸ்லோமோல அப்படி நடந்து வருவாங்க. மச்சான் நான்லாம் இப்படிடா அப்படி சொல்லிட்டு திடீர்னு அப்படி நடந்து வருவாங்க ஸ்லோமோல. இந்த படத்துல எல்லா சீனுமே அப்படிதான் இருக்கும். டிக்டாக் வீடியோலாம் கட் பண்ணி ஒன்னா சேர்த்த மாதிரி இருக்கும். மொக்கே ஏதாச்சும் பேசிட்டு ஸ்லோமோல நடந்து வருவாங்க. ஆக்சுவலி மச்சான் என் கேள்வி என்னன்னா, கையில ஒன்று கட்டியிருப்பாரு, அது என்னது? தெரியல. அது வந்துட்டு அந்த அது காடி ஓட்டுறது கட்டுறதுல அது என்னத்துக்கு கட்டுறதுன்னே தெரியலடா. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் நம்ம வந்துட்டு ஆச்சரிக்கு போனோம்னாக்கா அங்க வந்து கொடுப்பாங்க கையில வந்துட்டு அந்த அந்த நரம்பு வந்து நம்மள வந்து நம்ம கையை காயப்படுத்தாம இருக்கிறதுக்காக ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அது. அது எதுக்கு இவர் கையில கட்டிக்கிட்டு இருக்காரு? அதை ஏன் இன்னொருத்தன் வந்து கட்டணும்னு நினைக்கணும்? அந்த துணை வில்லன் இருப்பாரு வேற, என்ன ஒரு முகம், எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? துணை வில்லன் வந்து 80s 70s 60s காட்டுறப்ப கூட கொஞ்சம் பாக்குற மாதிரி இருப்பாரு. அவர் வந்து வயசான தோற்றம்னு சொல்லி ஒரு கேபிளமான ஒரு விக்க போட்டு, படத்துல யாருக்கு தான் நீங்க விக்கு போடல நீங்க சொல்லுங்க, நான் கொஞ்சம் கேக்குறேன். படத்துக்கு யாருக்கு விக்கு போடல? விடிவி கணேஷ்க்கு கொண்ட வச்சிருப்பாங்களா? டேய் மச்சான் நான் ஒன்று சொல்றேன் ஓகேவா, நான் ஒன்னே தான் சொல்லுவேன், வாகாவை விட ஏன் ட்ரிபிள் ஏ கேவலமா இருந்துச்சுன்றதுக்கு நான் ஒரே பதில முடிச்சிருவேன். விடிவி கணேஷ் மச்சான் முடியலடா, அந்த ஆள் பண்ற சொல்ல என்னால தாங்க முடியல மச்சான். மகத்தை கூட நான் நினைச்சிருவேன், வீட்டு கிடைச்சா படிக்கவே மாட்டேன் ஏதோ ஒரு ஓகே. அப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு, ஏன் இவனை கொலை பண்ண, ஏன் இவனை அடிச்சான், எதுவுமே இருக்காது. ஜட்ஜை கொலை பண்றவன்லாம் ஹீரோ. என்னடா இது லாஜிக்கு புதுசா இருக்கு ஹீரோடா. அப்புறம் இந்த படத்துல ஃபுல்லாவே வந்துட்டு நீ பார்த்தனா எஸ்டிஆர் ரியல் லைஃப்ல இருக்கிறத அப்படியே வந்து படத்துல டைலாகா வச்சிருப்பாங்க. அது ஒரு படத்துல பண்ணா ஓகேடா, அந்த இன்சைட் ஜோக்ஸ்லாம் லைக் எஸ்டிஆர் ரிலேட்டாக வராது, எஸ்டிஆர் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க கூட நடிச்சிருக்காரு. டே எல்லாத்துக்கும் தெரியுதுடா, எல்லா ஆக்டர்ஸும் நிறைய பொண்ணுங்க கூட நடிக்கிறாங்க தான், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை? அது வந்துட்டு டிஆருக்கு அந்த ஸ்ரேயாவும் எஸ்டிஆரும் வந்துட்டு டிஆர் படம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைமே. அப்போ ஸ்ரேயா இந்த டைலாக் சொல்லுவாங்க, இவருக்கு ஒரு பொண்ணு பையன் பிறப்பான், இவருக்கு ஒரு பையன் பிறப்பான் பாருங்க, அவன் என்னென்ன செய்ய போறான் பாரு. அது தேவையா? முடியல மச்சான், போஸ்டிங் பண்ணுங்கப்பா. ஓகே அதுக்குன்னு ஓவரா பண்ணாதீங்க. இவரு குத்த போவாரு, இவனுக்கு கொடுத்த பில்டப்புக்கு லைட் அடைச்சோன்னே செல்வியோட அப்பாவை போய் குத்திடும். டேய் என்னடா இது, எதுனா முத கொலையா? இததான் தெரிஞ்சுட்டு தான் அந்த பிள்ளை அப்பயே கேட்டுச்சு, இருட்டுல வேற யாராச்சும் சம்பவம் பண்ணிருக்கியாடா, பண்ணிராதடா அப்படின்னு அப்பயே சொன்னிச்சேன். இல்ல மச்சான் அவனுங்க அங்க வைக்கல, அப்ப நட்டுல வைக்கலடா, லட்டுல வச்சுட்டாங்க. கேளு
அவங்க அப்பா குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடப்பான். கீழே இறங்கி வந்துட்டு சிம்பு அழுந்துட்டு இருப்பான். உங்க அப்பாவை குத்திட்டுனே அப்படின்ட்டு. இவனு நீ அழுவுற அப்ப நான் செத்தா போயிட்டான். நான் வச்சு கேப்ப உன்னை இத்தனை வருஷம் வளர்த்தாங்க சோறு போட்டு ஏன் கேட்க மாட்டேன் நீலாம் ஒரு பிள்ளையா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து போலீஸ்லாம் மாறு வேஷத்துல வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. டேய் கொலை பண்ணவன் அவனே நல்ல வேஷத்துல தான் இருக்கா, நீங்களே ஏன்டா மாறு வேஷத்துல வந்தீங்க? அவனுங்களும் விக்க போட்டுதான்டா சுத்தாது. விக்க போட்டீங்களே கொஞ்சம் அழகா போட தெரியாதா அவங்களுக்கு? ஏன் அது அப்படியே தூக்கி நிக்கும். சிறப்பு அது 2 கையிலயும். அந்த டைம் பாக்குறியா சிறப்புன்னு 2 கையிலயும் முடிய சிலிப்பிட்டு தான் போகுது. டேய் அரெஸ்ட் ஆகுறதுல என்னடா சிறப்பு? சம்பந்தமே இல்லாம சொல்றது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் இதெல்லாம் முடிச்சா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு அவர் டிசைட் பண்ணிடுறாரு தானே. அவர் டிசைட் பண்ணிடுறாரு லைக் இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம எத்தனை வருஷம் காப்பாத்துறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவளை நம்ம காப்பாற்றினதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவர் துபாய்க்கு போயிடுவார். இப்போ துபாயில் போய் டான் ஆகி ரிட்டையர் ஆகி சென்னையில் இருப்பார். ஸோ அவர் பேரை மாற்றிருப்பார் அஸ்வின் தாத்தா அப்படின்ட்டு. பார்க்க தாத்தா மாதிரி இருக்க மாட்டாரு, அதே மாதிரி தான் இருப்பார். என்ன விக் வச்சிருப்பாங்க அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் விக், அதில் பிளாக் விக், இதில் பிளாக் அண்ட் ஒயிட் விக். தாடி இருக்காது, லைக் ஷேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு இப்போ அந்த செந்தாமரையோட என்ன சொல்லுவாங்க குட்டி தாதாவை வந்துட்டு காடியில் போட்டு அதே மாதிரி 4 டயரையும் சிக்னேச்சர் மூவ்ல. அது என்னத்துக்கு டயர்லாம் இருக்கணும், ஊத்துறதுனா நேரம் அவன் மேலே ஊற்றி எரிச்சு. அதே மாதிரி அந்த சிகரெட் எல்லாம் பற்ற வச்சு அந்த சீன்ல என்ன ஹைலைட் தெரியுமா, அந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. அந்த ரேப் பண்ண பொண்ணு தான் வந்துட்டு அவன் மேல நெருப்பு அடிக்கும். அவன் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் சிறப்புன்னுட்டு இப்படி திரும்பி நடந்து வருவான். அந்த பொண்ணு கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கும், குதிச்சுக்கிட்டு இருக்கும், என்னமோ கோல் போட்ட மாதிரி. என்னடா நான் யோசிச்சேன் அந்த சீன் வந்து ரியலா நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஒரு அந்த வில்லனை காப்பாற்றுறதுக்கு வில்லனை கொல்றதுக்கு புதுசாக, அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணியிருக்காது ஒரு பொண்ணு கையில் வந்து மொலட்டோவ் காக்டெயில் கொடுத்து நீ கரெக்டாக அவன் முதிரை ஏன் பார்த்து அட்டி அப்படின்னாக்கா அது சும்மா ஓங்கிலாம் இல்லை அப்படிக்கா தூக்கி போடும். அது பார்த்து கீழே விழுந்து செதற கூட செதறாத. அப்புறம் எப்படி நெருப்பு பார்த்தோம், இது என்னதான் பண்ணுது? சரி விடு அந்த லாஜிக்லாம இந்த படத்துல எதிர்பார்க்குறேன். இப்போ வந்துட்டு தமன்னா வந்துட்டு அந்த மேரேஜ் ஆடை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து தமன்னா வந்து பெயிண்டிங் ஆர்டிஸ்ட், செம்ம ரஃபலான மூமெண்ட். அண்ட் தென் கையில் ப்ரஷ் யாருக்கெல்லாம் கிடைக்கிறோம் அவங்களாம் பெயிண்டர் ஆயிடுவாங்க. இங்கிட்ட வந்துட்டு அஸ்வின் தாத்தா உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு தமன்னா. என்னடா இது? அப்புறம் அதே தான் அந்த ரெஃபரன்ஸ் சொன்னல, சிம்பு ஃபேன். இவங்க வந்து சொல்லுவாங்க ஓ மை காட் ஐ எம் நயன்தாரா ஃபேன். டே போதுண்டா அவங்க இன்டர்னல் ரெஃபரன்ஸ் என்னால் தாங்க முடியல. ஆனால் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே வச்சிருப்பாரு தெரியுமா டேரக்டரு? கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவான்டா சிம்புவே சொல்லுவான், பொண்ணுங்களை படத்தில் தொடாமல் நடிக்கிற டிஆர்ன்னு நினச்சியாடா, தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ்டிஆரா அப்படின்னு ஒரு என்னடா இது அநியாயமா இருக்கு. எஸ்டிஆரா அஸ்வின் தாத்தாவா மதுரை மைக்கலாம் ஒழுங்கா சொல்லுவேன். ஆக்சுவலி அந்த டைலாக் நான் கேட்டப்பதான் அந்த படம் பார்த்து இருந்தப்போ மருந்து குடிச்சு இந்த படத்தை பார்த்ததுக்கு ரத்தம் கூடி செத்துருக்கலாமோ. அப்போ ஓமேலதான் கடுப்பு வந்துச்சு, இந்த படத்துக்கான பில்டப் கொடுத்த எனக்கு. இல்லை கீழே அந்த இடத்துல தாத்தா வந்துட்டு தமன்னாவை லவ் பண்ணுவாரு. லவ் பண்றதுக்கு யுவன் வந்துட்டு ஒரு தீம் மியூசிக் கொண்டுருப்பாரு பாரு, தாத்தா உன்னை லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் போச்சு, டெம்பிள் மங்கீஸ். பாய் பிரியாணி போட்டியா இல்லையா, இப்பதான் அதே மாதிரி இருக்கும். தாத்தா உன்னை லவ் பண்றேன் அவரே பாடிருப்பாரு பாரு. எப்படி இருந்த யுவனை எப்படி நினைக்கிட்டீங்க? ஐயோ. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அம்மனை கட்டியா நிற்கிறது, இதெல்லாம் காமெடி. அப்புறம் கீழே இந்த விடிவி கணேஷ் வந்துட்டு இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. லவ் இப்போ முதல்ல கொட்டாவி, இப்போ வந்து ஃபோனு. ஸோ ஃபோனை வந்துட்டு நீங்கள் தலையில் வைக்கும்போது அடிச்சிங்கன்னா அது வேற, இதே நீங்கள் ஹார்ட்டில் வைக்கும்போது அடிச்சிச்சுன்னா அது லவ். மனசில் நினச்சிக்கிட்டு அப்போ வேற இடத்துல வைக்கும்போது அடிச்சுன்னா என்ன அதுங்க? இதெல்லாம் ஒரு காமெடியாடா.
அப்புறம் இந்த அஸ்வின் தாத்தா வந்துட்டு இந்த தமன்னாவை யாரோ பேக்கில் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போய் காடிலாம் தூக்குவார். காடி தூக்கிட்டு காடியை ரிலீஸ் பண்ணணும், காடி போய் முட்டிடும். ஓகே சரி விட்டுருவோம். அந்த இடத்துல ஒரு டயலாக் பேசுவார் பேர் ரஜினி மாதிரி கோரஸ் டயலாக் பேசிட்டு கடைசியாக முடிக்கும் போது ஒரு எண்டு பஞ்சு மொத்தத்தில் பசங்களா இருக்கணும். என்னடா சொல்ல வர நீனு? பசங்களா இருக்கணும். பசங்களா எல்லாம் பெண்ணுனா பொண்ணுங்களா இருக்கணும். பொண்ணுங்களா இருந்தாலும் உனக்கு என்னடா? ஆட்டுக்குட்டியா இருக்கணும், கண்ணிக்குட்டியா இருக்கணும், நாய்க்குட்டியா இருக்கணும். இந்த படத்துல தமிழா வேற எல்லா கட்டத்திலையும் வந்து அவன் கையை பிடிக்கிறது, அவனை கட்டி பிடிக்கிறது, அவனுக்கு முத்தம் கொடுக்கறது எல்லாத்தையும் பண்ணி அவனை மூடி சொரிஞ்சு விட்டுட்டு சும்மா இருந்தவன இல்ல நான் உங்களை லவ் பண்ணல இன்னொருத்தர் லவ் பண்ணோம் அவன் இவன மாதிரியே இருப்பான். மூடிட்டு முதல் இல்லை சொல்லியிருந்தா தாத்தா நான் இந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்றேன், நீங்க அவரை மாதிரியே இருக்கீங்க அச்சலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்பெல்லாம் போன்லாம் வந்துருச்சுடா, அதை எடுத்து காட்டியிருப்பா தானே. ஆக்சுவலி அவரை யங் சிம்பு மாதிரியே இருந்தா ஏன் இந்த அஸ்வின் தாத்தா கூட வந்து இருக்கணும்? எனக்கே தெரிலடா. எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு நான் அப்புறம் வரேன், இந்த கேள்வி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கேளு, அந்த இடத்துல வந்துட்டு தமன்னா சொல்லுவாங்க, இந்த இப்போ எல்லாரும் கொடுத்த பில்டப்பை கூட நான் மன்னிச்சிடுவேன். தமன்னா சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்கள் இடத்துல ஒரு ரஜினியை நான் பார்க்குறேன், இவங்களை காப்பாற்றுறப்போ உங்ககிட்ட ஒரு கமலை நான் பார்க்குறேன், மொத்தத்தில் நீங்கள் ஒரு சிலம்பரசன். என்ன கொண்டுடுங்க சிலம்பரசன், STR, சிம்பு. அந்த ஒரு முத்தத்தை இல்லை கேளு, இந்த படம் ஏன் விளங்கவே விளங்காதுன்னு இந்த ஒரு பாட்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட் மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்டா நான் போதும். டேய் என்னடா தனியமா இருக்கு, இதெல்லாம் ஒரு பாட்டாடா? அப்பா. ஸோ கடைசியாக வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு ஒரு பிடிச்ச சீன் இருக்குது. என்னதுன்னா அந்த லாஸ்ட்டில் அவன் பியானோ வாசிச்சுக்கிட்டே சொல்லுவான், தாத்தா லவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தருமாடா அப்படின்ட்டு லாங்காக ஒரு டைலாக் பேசுவான். அது ஆக்சுவலாக நல்லா இருந்தது. லைக் சிம்பு கிட்ட அது நல்லா இருந்துச்சு, அந்த அந்த ஆக்டிங், அது லைக் அது சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருப்பாங்க, அது செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அந்த என்ன லவ் பண்ணுறோம் அந்த பாட்டு வர்ற டைமாக பார்த்து ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இதை அடைச்சிட்டு தண்ணி குட்டிச்சிட்டு தாத்தா அப்புறம் என்ன தாத்தா பண்ண போகிறீங்க? டே அதான் அவன் அங்கேயே சொல்லிட்டானேடா நான் வந்துட்டு மாறு வேஷத்தில் போக போகிறேன்னு. படத்தை அங்கேயே முடிச்சிருக்கலாமே, எக்ஸ்ட்ரா எதுக்கு இன்னொரு சீனு? கடுப்பாக இருக்கும்ல. அதான் கடைசியாக AAA Part 2 வரும்னு போட்டிருந்தாங்க மச்சான். வராது. அங்கே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்த ப்ரொடியூசரு இன்னும் தெருவில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாகா ஏன் மொக்கையாக இருந்துச்சு? ஓகே, வாகா கதையை தான் முதல்ல சொல்லிட்டேனே. ஓகே, இந்த படத்தில் ஆக்சுவலி எனக்கு இது வந்துட்டு AAA வந்துட்டு கொடுமையாக இருந்தது பார்க்க, பட் போர் அடிக்கலை. அவனுங்க பண்ணுறது வந்து நோயிங்காக இருக்கும் தெரியுமா, லைக் ஒவ்வொரு டைம்லேயும் நம்மளை அப்படியே டென்ஷன் ஆக்கும். ஆனால் என்ன அப்புறம் அப்படின்ற அந்த மாதிரி இல்லை, ஒவ்வொரு டைம்லேயும் நம்மளுக்கு கடுப்பாகும். அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணுற விஷயத்தை பார்க்குறப்ப அந்த கோவம் இருக்கும் தெரியுமா. இப்போ அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு சிலம்பரசன், சிம்பு அதெல்லாம் சொல்லும்போது உனக்கு இரிட்டேட் ஆகும், உனக்கு போர் அடிச்சு அது அந்த விஷயம் ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போது கடுப்பாகும். ஆனால் இதில் ஆரம்பித்தோடனே இவங்களோட சின்ன வயசு கதை போவோம். அதாவது ஒரு வந்துட்டு அந்த இது கேம்ப் பற்றி சொல்லுவாங்களா, கேம்ப் பற்றி சொல்லும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னது இன்னமும் ஒன்று சொல்ல வராங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஓகே ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நானே அவங்கள்ட்ட கேட்டேன், மச்சான் படம் ஜோக்காக இருக்குடா அப்படின்ட்டு. அங்கே தான் இருக்குது ட்ரிக்கு, அதை பார்த்து தான் ஏமாந்து போகிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். பட்டுன்னு ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு கேட்பாங்க, யூ மஸ்ட் வண்டர் ஹவ் ஐ எண்ட் அப் ஹியர் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஆரம்பிப்பார். கேட்பார் கேள்வி, தமிழ்நாட்டில் பிறந்த நான் இங்கே பாகிஸ்தானில் இப்படி ஒரு அதுவும் டார்ச்சர் கேமில் நான் என்ன பண்ணுறேன், எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் கதையை. சின்ன வயசுலேருந்து எதுவுமே ஒரு ப்ளே செய்ய மாட்டானா, ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள், நிறையா பேர் அப்படி தான் இருப்பாங்க, அது ஒன்றும் அவங்க தவறு கிடையாது, ஓகே.
ஏமென். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிற ஒரு அண்ணன். ஓகே. அப்புறம் ஒரு பொண்ணை சைட் அடிச்சாரு. அந்த அண்ணனுக்கு கொடுத்த பில்டப்புக்கு நானும் செம்மையா ஒருத்தன் உடனே கொண்டாட போறாங்கடா ஷாமு ரேஞ்சுக்கு நினைச்சேன். சாமு அப்பாஸ் ரேஞ்சு கொண்டு வருவாங்க நினைச்சேன். வளர்ந்து வரும்போது அவங்க அண்ணனை பார்த்தா இவனையாடா பர்ஃபெக்ட்னு சொன்னீங்க. அதாவது இவங்க வளர்ந்த அந்த சீன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சீன். அவர் வந்து ஒரு விஷயத்தோடு முடிப்பார். அதாவது நான் வந்து என்சிசியும் வந்துட்டு சின்சியராக ஃபாலோ பண்ணல, லவ் பண்ண பொண்ணும் வந்து நான் சின்சியராக ஃபாலோ பண்ணல. நான் சின்சியராக ஃபாலோ பண்ணது ஒரே விஷயம் தான். என்னது, எப்போவுமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் சுற்றுறது மட்டும்தான். அதில் என்னடா சின்சியரிட்டி இருக்கு? டேய், சின்சியர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க. இல்லை, நானும் முடிக்கல. அதை முடிச்சோடனே நமக்கு ஒரு குறியீடு கொடுப்பாங்க படத்துல. இவங்க வளர்ந்துருவாங்க. எல்லாரும் வந்துட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு 4-5 காடிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு பாட்டு ஆனியே புடுங்க வேணான்னு அப்பயே நம்ம மூடிட்டு என்ன ஆனியே புடுங்க வேணாம். இதான் அந்த பாடல் மக்களே. கரெக்டா பாடணும். நம்ம லிசனர்ஸ்லாம் தப்பதான் தெரியும். அந்த பாட்டை கேட்டோனே இதே நான் நினைக்கிறேன் டைரக்டர் வந்துட்டு சிச்சுவேஷன் சொன்னோன்னே இமான் அண்ணாச்சி தோணிடுவான், இந்த படத்துக்கெல்லாம் நம்ம மியூசிக் போடணுமா, இமான் அண்ணாச்சி நீங்க எடுக்கணுமா, ஹானியே புடுங்க மியூசிக் போட்டது இமான் அண்ணாச்சின்ற அவர் இமான் அண்ணாச்சி தானே சொல்லுவாங்க. இன்னொரு இமான் அண்ணாச்சியும் இருக்காரா? அது வேற. நான் தெரிஞ்சிட்டேன். அந்த இமான் அண்ணாச்சி பாட்டு போட்டிருக்கான். ஸோ அதுக்கு வந்து குறியீடை கேட்டோடனே நம்ம வந்து மூடிட்டு கிளம்பி இருந்திருக்கணும். தேட்டரில் படம் பார்த்துருந்தோம்னாக்கா வெளியே தெரிச்சு ஓடி இருந்திருக்கணும். இல்லை ஃபோனில் இல்லை லேப்டாப்லலாம் படம் பார்த்துருந்தோம்னா அடைச்சி போட்டு படுத்து தூங்கியிருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அதை செய்யலை, கண்டினியூ பண்ணோம். அப்பா மளிகை கடை வச்சுருந்தாருனாக்கா மளிகை கடையில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது போர் அடிச்சு போச்சான். வெளியே போகிறதுனா இதில் இது தேவையே இல்லாமல் ஒருத்தன் வருவான்டா. பாட்டில் அந்த ஆணியை பிடுங்க வேணாம் பாட்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பார். சைட் அடிப்பானு தெரியல, சைட்டை ஒரு மாதிரி இன்னும் சிக்னல் இதில் ஒரு மாதிரி கூப்பிடுவான். அதை அவன் லவ் பண்ணுற அப்படின்னா என்னென்னு தெரில. நான் கூட ஒரு வில்லனாக இருப்பானோ அப்படின்னு நினைப்பேன். பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு அப்புறம் அவனை காணும். அவன் வருவானா, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கதை வருமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாட்டை நான் ஓட்டாமல் பார்த்தேன்டா. கடைசிக்கும் வரல. அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சிடும். இவரோட வாய்ஸ் ஓவர் திரும்ப ஓடும். அவங்க அப்பா கடையில் வேலை செய்கிறத காட்டுவாங்க. மறுபடியும் அவன் வருவான், மோட்டரில் நிற்பான். அவனுக்கு படத்தில் டைலாகே இல்லை. அப்படியே வந்துட்டு மோட்டரில் வந்துட்டு மறுபடியும் செய்கையில் இன்னும் பேசுவான். இவர் காசு எடுத்து பொக்கையில் போட்டு வெளியாவார். ஏன்டா டே, நீ எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னா, இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு வந்துட்டு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும், ஏதாச்சும் வேலை சொல்லணுன்னாக்கா முதல் என்ன கேட்பாங்க, கதிர் எங்கே போகிற, என்னது இந்த இடத்துக்கு போறியா, அப்போ நீ அவங்க போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு வேலையில் இருந்தால் ஓகே, அப்போ இதை செஞ்சிரு, இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு அப்படின்வாங்க. ரைட். இந்த படத்தில் அவங்க அப்பா அதெல்லாம் செய்ய மாட்டார். இவன் மோட்டர் எடுத்து ஸ்டார்ட் பண்ண உடனே மூட்டையை தூக்கி போட்டுறாரு. எங்கடா போகிறேன்னா இல்லை, நீ எங்கே போனாலும் போகிற மூட்டை எடுத்துகிட்டு போ. அது என்ன அடையாளம் சின்னமாடா, ப்ரொமோஷனாடா, மூட்டையோடைய அவன் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் டென்ஷன் ஆயிடுவாரு. இது சித்தப்பா பையன் கூட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பாவும் எதுக்கு சண்டை போடுறாங்க எனக்கு தெரியலடா. எதுக்கோ சண்டை போடுறாங்க. நானும் சொல்றேன், சொத்து பிரச்சனை இல்லை. இப்ப AAA பத்தி நீ எவ்வளவு அழகா சொன்ன, இது இதனால அப்படின்னு. இதுல அவனுக்கு சொல்றது எதுவுமே நம்ம மண்டியில ஏறாது தெரியுமா, வாகால. அதாவது அவங்க அப்பாவும் வந்து மளிகை கடை வச்சிருப்பாராம், சித்தப்பாவும் மளிகை கடை வச்சிருப்பாராம். 2 பேரும் ஒரே பேர் வச்சிருப்பாங்களாம். அதனால அடிச்சுக்குவாங்களாம். அடிச்சுக்கிறதுனா எப்படி, நார்மலி பிஸ்னஸ் மூலிமா யாராச்சும் சண்டை போட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, அவங்கள விட நான் வந்து விலை குறைவா தரேன் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி செய்வாங்க. இதில் வந்து அப்படி இல்லை. இவர் வந்து பல்லு விளக்கிட்டு அவங்க வீட்டில் போய் துப்புறது, அவர் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து சாணியை கொண்டு வந்து இவங்க வீட்டில் போடுறது. இது வந்து சண்டை. என்ன சண்டை, பிஸ்னஸ் சண்டை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னாக்கா, இவங்க 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மளிகை கடையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு வந்து அவங்களோட சித்தப்பா பையன் வந்து சொல்லுவார். அவங்க அண்ணன்
சொல்லுவார், இவர் வந்துட்டு இல்லை நீ வந்து என்னை போரில் கொண்டு போய் மாட்டி விட போகிற அப்படி இப்படின்னா, அதெல்லாம் இல்லைடா, போர்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா ஆர்மிக்கு போகிறவங்க வந்து யாரும் வந்து நாட்டை காக்கிறதுக்கோ சண்டை போகிறதுக்கோ அதுக்கெல்லாம் போகிறதில்ல, எல்லாம் வந்து சரக்கு அடிக்க தான் போகிறாங்க. அதை சொல்லி வந்துட்டு விட்ட இல்லை நம்ம அங்கே போனோம்னா நம்மளுக்கு சரக்கு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். டேய் அவங்க அண்ணன் வந்துட்டு லைக் அன்சிசி அப்படியே நாட்டுப்பற்று அப்படி தானே இருந்தான். அப்புறம் இப்போ திடீர்னு சரக்குக்காக நாட்டை விட்டுட்டு சரக்குக்காக தான் போகிறேன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதான் இந்த படத்தோட லாஜிக்கு. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல், இது வந்துட்டு அதான்டா இது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி. அது ஏன் நான் சொல்கிறேன் ஏன் ஃபிக்ஷனல் அப்படின்ட்டு, ஏன்னா இதில் நடந்த விஷயங்கள் வந்து பூமியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவர் கிளம்பி ரெண்டு பேரும் வந்துட்டு இதுக்கு போவாங்க அந்த செலெக்ஷனுக்கு. அங்கே வந்துட்டு அந்த குட்டி யங் சத்யராஜை பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு இல்லை நீ கிளம்புன்னு சொல்லியிருந்துருக்கணும். பட் அவர் அங்கே வந்துட்டு எங்கள் சித்தப்பா ஃபோன் அடிச்சாரா, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, என்னமோ கேவலமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். சகிக்கது. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த சத்யன்லாம் வந்துட்டு இன்னும் என்சிசி கேமே ஆர்மி செலெக்ஷனுக்குலாம் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்களா? அதான் சூஸ் பண்ணலையா? சத்யனோட பையனே இந்நேரம் ஆர்மிக்கு போயிருப்பானேடா. போய் சொல்றதா இருந்தாலும் ஒரு ஒரு பொருந்த சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்துட்டு நான் இதை தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். படத்தை கதை சொல்லி முடிச்சுட்டு பொய் இல்லை இதில் நிறைய பொய் சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஒன்று முடிச்சிடுறேனே. சத்தியனை வந்துட்டு இங்கே காட்டுறது வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது ரொம்ப ஸ்மால், ஒரு சின்ன பொசிஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் இவர் கிடச்சிரும். ஸோ இவர் வந்துட்டு அதாவது அண்ணன் சொல்லி அண்ணனை சத்தியனை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் வந்து இவர் போகிறதுக்கு இருப்பார். பட் அவரு கிடைக்கலாலும் சரி இல்லை பரவாயில்ல நான் போகிறேன், நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே போயிட்டு எல்லா நேரத்துலையும் வந்து குளிரில் இருக்கலாமா, வேணாம் விட்டுரும், அதை பற்றி ரொம்ப பேச வேணாம், வாயில் நல்ல நல்ல வார்த்தைகளாக வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா இவர் அங்கே கிளம்பிடுவார். தென் ஒரு கொஞ்சம் நல்ல சீன்ஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு ஆக்சுவலாக எஸ் அந்த 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 சீன்ஸ்லாம் நல்லா தான். அந்த பாகிஸ்தான் ஐ மீன் அந்த சத்யன் சீனை சொல்லலை, இவர் இந்த ஆர்மி செலக்ட் ஆகுறது, அந்த ட்ரைனிங் கோத்ரூ பண்ணுறது, லைக் கஷ்டப்பட்டுருக்காரு. ட்ரைனிங் கோத்ரூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, 38 வாரங்களுக்கு பிறகு அப்படின்ட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் ட்ரைனிங்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சர்வைலன்ஸ்க்கு அவங்க நிற்கிறப்போ வந்துட்டு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த காட்டியிருப்பாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தென் ஓகே நம்மளுக்கு தோணும், ஓகே அப்படின்னா இவங்க அந்த இடத்துல நிற்கிறதுலாம் ஒன்றும் நாட் ஈஸி. நீங்கள் வந்துட்டு சும்மா கண் அசைறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறக்கூடிய வேலையும் கிடையாது. அவங்க வந்துட்டு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்படியே நின்றுட்டு அண்ட் ஸ்டில் அலர்ட்டாகவே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்க அங்கே தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல ஆர்மியோட இதை. அண்ட் தென் ஒரு ஆட்டுக்குட்டி வந்துட்டு க்ராஸ் பண்ணி போகிறப்போ பாகிஸ்தான் ஆர்மி வந்து சுட்டு கொள்வது. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த அந்த படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து ஆர்மிக்கு போகிறது நாட்டுக்கு சேவையாட்டுறதுக்கு இல்லை, வீட்டில் இருக்க பிடிக்கல, சரி அங்கே போனால் ஏதாவது புதுசாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ அவனுக்கு அந்த வேலை போர் அடிக்கிறது வந்து லாஜிக்கலா ட்ரூ. அந்த இடம்லாம் ஓகே. தென் அந்த ஆட்டுக்குட்டியோட ஆனால் அவன் அந்த டைலாகை சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கேன், வாழ்க்கை அப்படியே போராக போயிட்டுருக்கு, அப்படியே கருவேல மரம் மாதிரி இருக்கு. இப்படிலாம் ஹீரோ சொன்னாலே அடுத்த சீன்ல வைப்பாங்கடா ஹீரோ இன்ட்ரோ. இல்லை காத்தடிக்கும், பூலாம் கொட்டும், லோரியில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ரோடு கிராஸ் பண்ண இந்த பொண்ணு, நீ இவ்வளோ நாளாக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருக்க, உனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேதுடா. எனக்கு கடைசி வரைக்கும் போர் அடிக்குதான்டா செய்ய. உனக்கு கடைசி வரைக்கும் போர் மட்டும்தான் அடிக்கும்ன்றியா? போதும் கதையை பற்றி சொல்லு, என்னை பற்றி பேசுறது போதும். அப்புறம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். சரி, அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறோம்னு வச்சுக்கேன். ஸ்கூல் இப்போயா நம்பல இல்லை நார்மலி சரி யாராவது நார்மலாக ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே கூட படிக்கிற ஒரு பிள்ளையை பார்க்குறான், அழகாக இருக்குன்னு நினைக்கிறான், லவ் பண்ணணும்னு நினைக்கிறான். தென் ஒரு 2-3 நாளாக திரும்ப அந்த பொண்ணை பார்க்குறான், அவனுக்கு லவ் வருது. ஓகே நான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை நீ வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு பொண்ணை பார்க்குற, தென் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, லவ் பண்ணுறன்ற, ஓகே அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
சும்மா நீ காடியில் போயிட்டு இருக்க மச்சான், காரில் போயிட்டு இருக்க, தென் டிராஃபிக் லைட்டில் கார் நிப்பாட்டுற. ஆக்சுவலாக நான் இதை சொல்லலான்னு வந்தேன், நீயே சொல்லிட்ட. நீ ஹைவேல போயிட்டு இருக்கும்போது உனக்கு பக்கத்து காரில் ஒரு பொண்ணு டிரைவ் பண்ணிட்டு போகுது, நீ பார்த்துட்ட வாவ் அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது சகஜம். ஆமாம், வாவ் நான் இந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ண போறேன்றது பைத்தியக்காரத்தனம். நீ லோரியில போயிட்டு ரொம்ப இருக்க, காஞ்சி போயிருக்கான்டா. ஆர்மி கேம்ப்ல பொம்பளைங்களே இல்லடா. நீ லோரியில போயிட்டு இருக்க, அது ரோடு கிராஸ் பண்ணுது, உங்க 2 பேத்துக்குள்ள கனெக்ஷன் அவ்வளவுதான். அத பார்த்து நீ லவ் பண்றதுக்கு டேய் அதெல்லாம் லவ் கிடையாதுடா. டேய் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், கல்யாணம் இருந்திருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது முஸ்லீம் பொண்ணு, தாய் கூட இல்ல. இல்லைன்னா அது பொண்ணு இல்லாம கூட இருக்கலாம்டா இது புள்ள காலகட்டத்துக்கு. ஆனாலும் இன்னமும் இந்த சீன்லாம் வைக்கிறாங்க மச்சான். பார்த்த உடனே ஹீரோக்கு ரோட்ல போற ஒரு பொண்ணு மேல லவ் வருது, அதை கூட நான் மன்னிச்சிருவேன் மச்சான். திரும்ப அந்த ரோட்ல நடந்து வரும்போது வேற பொண்ணுங்களே இருக்காது, அந்த பொண்ணு மட்டும் கரெக்டா நடந்து வரும். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர் கண்ணாடிலாம் போட்டு சுற்றுவார். உடனே அவர் லைஃப்ல வந்து இல்லை நீ மறந்துட்ட, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நீ சரியா பார்க்கல, படத்தையே மறந்துருக்கணும். ஒருத்தனுக்கு மண்டை அடிபட்டு ஆர்மியில தையல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து கேட்பான் என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அவனு டேய் மண்டையில் அடிபட்டு கிடக்குறேன் என்னாச்சுன்னு கேட்குறேன். நான் காடி ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேனா, லோரியை ஓட்டிட்டு திடீர்னு ஒருத்தி குறுக்க வந்துட்டா அப்படின்னு. குறுக்க வந்தது யாருன்னே ஹீரோக்கு தெரியாது. ஆனா இவன் ஹீரோயின் தான் குறுக்க வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் நினைச்சு கனவு கண்டுட்டு இருப்பான்டா. ஆக்சுவலி அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு ஜாலியா கேட்பாங்க. அதுக்கு அவரு சொல்லுவாரு சேட்டு, இங்க சேட்டு தமிழ்ல, என்னடா சதேக் கழிஞ்சு தொங்குது, எவ்வளவு சந்தோஷமா கேட்குற, சைல்டு சின்ன அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சைல்டு சின்ன இப்போ என்னது ரோடு கிராஸ் பண்ணும்போது பேய் மாரி ஒருத்தி வந்தா அப்படின்னு இவர் உடனே அவன் பேய்னு சொன்னதெல்லாம் கவனிக்க மாட்டாரு, அப்படியே லைன் பண்ணுவாங்க. கன்ஃபார்மா அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஹீரோ அழகா இருந்தாங்க. இது நல்லா நடிச்சிருந்தா. அவங்க நடிப்பு வந்துட்டு சலிப்பு தட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப ஓவராகவும் நடிக்கல. நடிப்பு சலிப்பு இல்ல ஐ மீன் லைக் போதும். அதே படத்துல அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு மற்ற படங்கள்லாம் சில இடத்துல ஓகேவா இருக்கும், இந்த படத்துல அவங்க ஓவரா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐயோ வித்யுலேகா கருமோ. வித்யுலேகா பாகிஸ்தானியா சுட்டு தள்ளி முதல்ல ஓவரா நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு ஓவரா நடிக்கல. எஸ் அதான் நானும் சொன்னேன். உடனே விக்ரம் பிரபுக்கும் அந்த ரோல் நல்லா தான் இருந்துச்சு. எந்த ரோல்? அந்த ஆர்மி மேன் ரோல். ஆக்சுவலா அந்த he got the look. Yes, I agree. Yes. அந்த லுக் இருக்கு, அதை என்ன பண்றது. ஜவான் ஜவான் வந்துட்டு டெரரிஸ்ட் மாதிரி உடுப்பு போட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போவாங்க, ஜவான் ஜட்டி கழட்டி ஓட விட்டுருவாங்க. அந்த கட்டம் அவங்க காமெடியா பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு காமெடி வரல, எனக்கு சிரிப்பு வரல. எனக்கு லைக் அருணாக்கொடியில் என்னடா காமெடி? அருணாக்கொடி கூட இல்ல மச்சான். அருணாக்கொடி ஒரு ஆர்மி மேன் 38 வாரம் உன்னை ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க உன்னை சுமார் கட்டி ஓட விடுதுக்குன்னா நீ என்ன ட்ரைனிங் போல? அதை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. அருணாக்கொடியை கழட்டிட்டு திரும்ப கட்டி விட்டலனா சாபம் வந்துருன்னு சொன்னாங்க தெரியுமா, அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். இல்ல இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். அதாவது 2 பொண்ணுங்களால சில்வர் கழட்டி ஓட விடப்பட்ட நம்மளோட ஹீரோ இதற்கு அடுத்த படத்தில் என்ன என்னெல்லாம் செய்வார் என்று நாம் கூறுவோம். அவன் அர்ஜுன் விஜயகாந்த் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சீன்ல வடிவேல் இருந்து அப்படியே வடிவேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அஜித் இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுவான்டா. தலை பிட்டு தலை தில்லி கல்லில் திடீர் எனக்கு விவேகம்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ஐயோ சிவா என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா மக்களே, அங்கிருந்து கிளம்பி ஐ மீன் அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் மொக்கையா பல டைலாக்லாம் பேசிக்கிட்டு இவர் வந்து கடலை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வெளியாரு. கன்றாவியா இருக்கும். இந்த படத்துலயாச்சும் பரவாயில்ல, அதாவது இவங்க லவ் ட்ராக் வந்துட்டு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மொக்கையா ஒரு குரூப் டான்ஸு நிமுடாக்கு இன்னும் அந்த பழைய பாட்டில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மச்சான், உன் ஃபேவரட் டவல் சீன்லாம் எதுவும் வைக்கல. இந்த ஹீரோனுக்கு மேக்ஸிமம் என்ன தெரியுமா, தோல்ல போட்டுருக்கிற துண்டை அப்படி எடுத்து ஒரு காத்துல மோதணும்,
அதுல இருக்கிற பனித்துளிகள்லாம் வந்துட்டு ஹீரோ மூஞ்சில படம் கர்மோ. இன்னுமாடா இதெல்லாம் இல்ல அது அந்த ஹீரோயினை வந்துட்டு அவங்க லவ் டிக்னிஃபைடா இருந்தது, கவர்ச்சியா காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவுமே செய்யல இந்த படத்துல. ஓகே, தட் வாஸ் குட். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அவங்க சொல்லுவாங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஹீரோயின் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. உங்கள் மனசும் புத்தியும் ஒரே நேரத்தில் எதை சொல்லுதோ அதை செஞ்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கீங்க. நான் டெய்லி அதான் பண்ணிட்டுருக்கேன், ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஓகே, அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர இந்த படத்தில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா எனக்கு மெயினாக எனக்கு பிடிக்காதது இந்த டயலாக். அதே தான் அப்படியே போகிற போக்கில் சும்மா அப்படியே ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏதோ ஒன்று எழுதுங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்ச மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில் உள்ள எல்லா டயலாக்ஸும். கருணாஸை வந்து மீட் பண்ணுற சீன் பார்த்தோன்னா அவர் கருணாஸ் வந்துட்டு கருணாஸ் ஓகே தான் நடிச்சு கொஞ்ச நேரம் தான் வந்திருப்பாரு. அவர் நடிப்பு வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தாத மாதிரி இருந்தது. கருணாஸ் வந்து அவர் பாட்டுக்கு வரப்ப நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு அண்ணன் தன்னை ஏமாத்தின ஒரு அண்ணனுடைய பையன் வந்திருக்கானாக்கா எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி லைக் ஒரு வெறுப்பு. ஆனால் அந்த வெறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இல்லைன்ற பேர் அவர் கரெக்டாக அந்த அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும், இமோஷன்ஸ்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். இவர் இங்கேருந்து போயிட்டு சித்தப்பா எப்படி இருக்கு சித்தப்பா அப்படின்னு அப்படியே தெரியாமல் இருப்பார். உடனே வந்துட்டு எங்கள் அண்ணன் அப்பயே சொன்னான், நாங்கள் போய் சித்தப்பா இந்த மாதிரி அந்த மாதிரி டைப்பாலு இந்த மாதிரி டைப்புன்னு, நீ அந்த மாதிரி டைப்பே இல்லை சித்தப்பா அப்படின்னுவான். உடனே அவருக்கு மனசு தெரியுமா, நீ அந்த டைப்பு இல்லைன்னு சொன்னால் மனசு திருந்தி வந்து அவர் கட்டி பிடிச்சிடும். உடனே நீ அந்த டைப்பு தான் சித்தப்பா. நீ என்னடா டைலாக் இது? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும், இதெல்லாம் நீ இப்போ சொல்லும் போது எனக்கு தூக்கம் வருதுடா. அவ்வளோ சப்புன்னு இருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போதே தெரியாது, அது ரொம்ப மொக்கையா இருக்கு. இதெல்லாம் மாற்றணும். என்ன 2 நாள் தூங்க விடாம பண்ணி அதுக்கப்புறமா 2 ஹவர் தூங்க விட்டு 2 ஹவருக்கு அப்புறமா அடிச்சு எழுப்பி ஒரு டைலாக் எழுத சொன்னா கூட நான் இன்னும் நாளா எழுதிடுவேன்டா. ஓ அப்படி சொல்றியா? இல்லை அட்லீஸ்ட் இந்த படத்தில் வந்துட்டு இந்த கிளாமரான ஹீரோயினை காட்டல. யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி படத்துலலாம் இல்லை யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஃபாரின் லொக்கேஷனு குளிரான இடத்துலலாம் குளிர் பிரதேசத்துலலாம் பாட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கேன், இந்த பொல்லி பொல்லி இடுப்பு அதெல்லாம் நான் பார்த்தேன்னா ஹீரோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஜாக்கெட்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இந்த கிங் படத்துலலாம் நீ கிங் இல்லை ஜெமினி படத்துலாம் நீ பார்த்துருப்பேன். விக்ரம் வந்துட்டு பிரம்மா ஒரு பிரம்மானு, நீ கிரனுக்கு பார்த்தோன்னா ஒரு டர்க்கி டவல் தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் காஸ்டியூம் ஒரு குளிருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. விஜயும் சிம்ரனும் இருக்கிற ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அந்த 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 மாதிரி கொலை பண்ணுற கிளாமர்லாம் வைக்கல. ஸோ அதனால இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டர் தான் ஃப்ரம் நல்லா வாயை கிண்டாத. சரி சொல்லு, வேற என்ன மொக்கையா இருந்துச்சு இந்த படத்தில்? சீக்கிரம் டைம் ஆகிட்டே இருக்கு. என்னடா டைம் 1 ஹவர்னா என்ன? ஓகே, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு இவரு கொண்டு போய் அங்கே விட போவார். அந்த ஆறை பார்த்தாலே நம்மளுக்கு கிடுக்கிடுன்னு ஆடும் பாரு. அந்த குளிரில் அந்த ஆற்றுல நீ அவ்வளோ நேரம் இருந்தாலே ஹைப்போதெர்மியா வந்து செத்து போயிடுவேன். ஹீரோ வந்து இந்த கதையில நீ இதெல்லாம் இந்த லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கல. அதான் நான் சொல்றேன்ல, நான் கடைசி அதுக்கு ஒன்று சொல்றேன். அப்பயாண்டா விவேகம்ல அஜித் சாவல டேய் அவரு வேறடா, நான் வரேம்மா. அது எவ்வளவு அது பனி இங்க மட்டும் நல்லா வடே எனக்கு ரைமிங் என்னமோ வருது. ஓகே, ஸோ ஹீரோ வந்துட்டு ஒரு டயரை தூக்கி போடுவார், அது மேலே வந்துட்டு ஒரு பழகை தூக்கி போடுவார். ஸோ அந்த டயர் ஏன் அங்கே வந்துச்சுன்னு தெரில. சரி பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுரும். ஸோ ஹீரோயின் அதில் உட்கார வச்சுட்டு ஸோ அந்த டயரில் ஏறி அவங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா. நான் டைம் யோசித்தேன், இப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பார்டர் தாண்ட போகிறா, அவளை விட்டுருந்தா அவளே போயிருப்பாள. இவன் ஏன் தேவையில்லாமல் தண்ணியில் குதிச்சு அந்த டயரை பிடிச்சி இழுத்து 2 பேருமே கீழே தண்ணிக்குள்ளே சாவர விட்டனா டவுன் ஸ்ட்ரீம் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. நீ கடக்க முடியாது ஆற்ற. நீ எந்த லாஜிக்காக பார்த்தாலும் நீ ஆற்ற வந்து கடக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் த கரண்ட்ல அது தண்ணி அடிச்சுட்டு வேற எங்கேயும் கொண்டு போயிடும். நீ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லடா, அந்த ஒரு டயர்ல ஒரு ஆள் போறதே கஷ்டம். ஹீரோ என்னத்துக்கு வலுக்கட்டாயமா நானும் வருவேன்னு எந்திரிச்சு அந்த டயர் மேல உட்கார. ஹீரோ உட்கார மாட்டான்டா. ஹீரோ எதுக்கு தண்ணிக்குள்ள குளிக்கணும்? அதாவது அந்த மனசுல என்ன டைட்டானிக் ஜாக்கெட் நினைப்பா? டைட்டானிக் டைட்டானிக்ல எடுக்க வந்திருக்காங்க மச்சான். இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் எப்ப தெரியுமா? ஜஸ்ட் மிஸ்னா இந்த படம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். என்னன்னா இவங்க லவ் ஸ்டோரி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல.
So because you don't care about these lovers, you really don't care if they die or not. இந்த படத்துல ஏன்னா இது ஒரு சர்வைவல் ஸ்டோரி. இந்த பட இதுக்கு ரெண்டும் செத்தா என்ன இருந்தா என்ன அம்மா பண்ணுங்கடா. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா தமிழ் சினிமால இன்னும் எவ்வளவு நாள் லைக் பாகிஸ்தான்னாலே கெட்டவங்க, பாகிஸ்தான் கவர்மெண்ட்னாலே கெட்டவங்க அப்படின்ட்டு லைக் அது இந்த படத்துல அது அர்ஜுன் விஜயகாந்த்லாம் எல்லா படத்துலயும் நடிச்சிட்டாங்க. இந்த படத்துல வந்துட்டு எனக்கு கேட்ட லவ் ஸ்டோரி கொண்டு வந்துடக்கூடாது. இதை வந்துட்டு மொதல் விஷயமா விக்ரம் பிரபு நடிக்க விட்டுறக்கூடாது. ரெண்டாவது விக்ரம் பிரபு நடிக்கல இருந்தாரு. ரெண்டாவது அந்த டார்ச்சர் கேம் பத்தி கொண்டு வந்தாங்க தெரியுமா, படம் ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கனாக்கா செமையா இருந்திருக்கும். எஸ் சம்திங் லைக் சிறைச்சாலை. அண்ட் அந்த ஆர்மி கேம்ல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம். இந்த படத்துல அப்படி 20 மினிட்ஸ்ல அப்படி நிலா காயறதுக்குள்ள இவங்க 2 பேரும் இதுல இந்த லட்சணத்துல பாகிஸ்தான் பார்டரை தாண்டதுக்கு அப்புறம் நீ போறமா நான் போறேன்னா பாக்கலாம். இத வந்துட்டு பிளிப் வந்துட்டு வேற ஒரு படத்துக்கு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. எனக்கு இப்ப அதான் ஞாபகம் வருது. அப்பயே இல்ல வேற ஒரு படத்துக்கு சொல்லியிருப்பாங்க இந்த டைலாக். எனக்கு இந்த டைலாக் வந்து இப்ப நீ சொல்லும் போது ஞாபகம் வருது. அப்பயே புடனில ஒரு தட்டி பொச்ச முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நின்றுப்பான் அவன். இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா லைக் இந்த பார்டர் தாண்டி கொண்டு போய் அவ கிராமத்து வரைக்கும் போய் விட்டுட்டு வர்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. லைக் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நீ பஜ்ரங்கி பாய்ஜான் படத்துல பார்த்தனா சல்மான் கான் அங்கிருந்து லோரியில ஏறி காட்டுக்குள்ள பூந்து பாலைவனத்துக்குள்ள பூந்து என்னமோ கஷ்டப்பட்டு அப்படியே உயிரே விடுற அளவுக்கு போய் தான் அவர் விடுவாரு. அந்த படத்துல சல்மான் கானை தூக்கிட்டு நம்ம விக்ரம் பிரபு கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இவர் போய் லஞ்சுக்கு கிளம்புனவரு அந்த பிள்ளைய கொண்டு போய் பாகிஸ்தான் விட்டுட்டு டின்னர் வீட்டுக்கு வந்துருவாரு. கரெக்ட் இல்ல? என்ன படத்துல என்ன பிரச்சனை பஜ்ரங்கி பாய்ஜான்ல பிடிக்கல. பஜ்ரங்கி பாய்ஜான்ல வந்துட்டு நாகப்பன் சித்தப்பா இல்ல இருந்திருந்தானா சொல்லியிருப்பாரு. அதாவது நீ இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போனா அங்க ஒரு கிராசிங் இருக்கு, அந்த கிராசிங்ல யாருமே இல்லே. அங்க எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆத்த விட்டுச்சிருவாங்களா. ஐயோ. அதுக்கப்புறம் சரி நீ வந்து காப்பாத்தி கொண்டு போய் அங்க விட்டுட்ட, கஷ்டப்பட்டுச்சு அந்த பிள்ளையும் விளையாட்டுத்தனமா சின்ன பிள்ளைத்தனமா ரேஸ்லாம் ஓடலான்னு சொல்லுது, நீயும் கிணத்தனமா ஓடிட்டு வந்துட்ட, ஏன்னா லவ் பண்ணிட்டேன், சரி நான் ஒத்துக்கிறேன் விட்டுறேன். கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு அங்க உட்காந்து விருந்து சாப்பிட்டு நான் எங்க அப்பா மாமனார் வீடுடா. டேய் நான் தலை தீபாவளிக்கு வந்திருக்கேன், தலை வெட்டிடுவானுங்கடா, ஓடுறா டேய். சரி ஓகே. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஹீரோ மாட்டிக்குவான். ஓகே. ஸோ மாட்டினோன்னா ஹீரோ வந்துட்டு கொண்டு போய் அந்த ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிப்பான் ஹீரோ? அங்கிருந்து தப்பிக்க முடியாது. அதான் சொல்றல, இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் மூவி. ஹீரோக்கு சாதகமா எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு சண்டையில் அங்க இருக்கிறது வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே உலகமே அவர் எதிர்த்து நின்னாலும் அவரோட காதல் வந்து அவரை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஆர்மியில் இருக்கிற அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆர்மி மேன்ஸே வந்துட்டு இவருக்கு எதிராக ஆவாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவார், அவர் பேர் என்ன, அவர் நல்ல நடிகர் அவர். ஓகே. யாரோ ஸோ அவர் சொல்லுவார், நீ வந்து நீங்கள் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வந்து இங்கே வந்து மாட்டியிருக்காங்க, ஆனால் நீ ஒருத்தன் தான் ஒரு பொண்ணுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற, இது வந்துட்டு நமக்கே வந்து ரொம்ப இழிவான ஒரு விஷயம் அப்படி இப்படின்ட்டு இருப்பாரு. நான் சொன்ன தெரியுமா மொக்கையான டைலாக்லாம் இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த மொக்கையான டைலாக். அந்த டைம் விக்ரம் பிரபு சொல்லுவாரு, எல்லாரும் நாட்டுக்காக சாவுறாங்க, நீ செத்துற, நீ எதுக்கு உயிரோட இருக்க? டேய் உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியாது. ஆனா அந்த அந்த வளர்ந்து கேட்டவன் அப்போ ஒரு சாபம் எடுப்பான், டேய் நீ இங்கேருந்து போறீங்க, நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. டேய் உள்ள எல்லாரும் சாவ போறீங்க, அவன் எவ்வளவு லவ் பண்ணி என்னடா நியாயமா இருக்கு? அதெல்லாம் முடியாது, நான் என் கையால பண்ணணும் அவனை. அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த வில்லன் வாசிம் கான், இத மிஸ்டர் பிரசாந்த் அழகா சொல்லியிருப்பாரு. விஜயகாந்த் படத்துல வாசிம் கான் கழட்டி வச்ச கோட்டை அப்படியே போட்டு வந்திருப்பாரு இந்த வில்லன். அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி பேசுறது, அந்த மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே இருக்கும். என்ன ஒரு ரியாக்ஷன். அந்த வில்லனுக்கு வந்து இவர் மேல ஒரு காண்டா இருக்கும். யார் மேல? நம்ம விக்ரம் பிரபு மேல ஒரு தனிப்பட்ட காண்டு. ஏன்னு கேட்டா, நீ வந்துட்டு பாகிஸ்தான் பொண்ணு விக்ரம் பிரபு அதே பொண்ணு உன்னே லவ் பண்ணுது,
பொண்ணுக்கு கல்யாணம் எப்போ? என்ன சவுக்கார் பெட்ட சேட்டு மாதிரி பேசுறான். சுமன் ரிலேஷன் சவுக்கார்பேட்டை படம் பார்த்துருப்பாங்கடா. அவங்க அப்பாட்ட போய் பொண்ணோட அப்பா கிட்ட போய் கேட்பாரு, இன்விடேஷன் எங்கே அப்படின்னு. இல்ல என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லையே. ஆர்மி ஜெனரலுக்கு வேற கல்யாணம் பண்ண சம்மந்தம் இல்லாம போய் அவன் வீட்டுல நீ என்ன பண்ணு, போய் உன் மகளுக்கு வேற பையனா பாரு. அவன் இந்தியன்லாம் லவ் பண்ண கூடாது. டேய் நீங்க தான் அவனை கொல்ல போறீங்களாடா. அப்புறம் அவன் எவனை லவ் பண்ணாங்க, எவனை கல்யாணம் பண்ணா, உங்களுக்கு என்ன? பாக்குறப்பெல்லாம் இன்விடேஷன் எங்க பிரியாணி உனக்கு பாகிஸ்தான் கொடுக்குற காசு வேணும், பாகிஸ்தான்ல விளையாட கோதுமே வேணும், பாகிஸ்தான் பையன் வேணாமா? என்னடா 3-10 கேக்குறியா? அரிசி இல்ல பொதுவா வந்துட்டு இங்க விளையாட அரிசி வேணும், இங்க விளையாட இது வேணும்னு சொல்ல. இதுல இந்த படத்துல அதை அப்படியே உள்டா கோதுமை பாகிஸ்தான் ரொட்டி சாப்பிடுறேன் முடியல. அதுக்கப்புறம் ஓகே விக்ரம் பிரபுவையும் கொல்ல முடிவு பண்ணிடுவாங்க. இந்த ஹீரோயினையும் கொலை பண்றது முடிவு பண்ணிடுவாங்க. விக்ரம் எப்போது வந்து அவங்களுக்குள்ள அந்த பிடிப்பட்டு வச்சிருக்கிற ஆர்மி, இந்தியன் ஆர்மிஸ்குள்ள வந்துட்டு சண்டை போட சொல்லுவாங்க. சோ அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவில லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேற வேலை வெட்டி இல்லைல்ல. சரி, அவருக்கு மட்டும் தான் பார்த்தோன்னே லவ் வருமா, இவங்களுக்கு பார்த்தோன்னே லவ் வராதா? சுல்லாரெல்லாம் கழட்டி வேற பார்த்துருக்காங்க. ஐ அவர் சட்டியோட தான் இருப்பாரு. பட் அந்த குர்தாவா அதுவும் வந்துட்டு நீட்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கழட்டி இருக்காங்களே. சரி ஓகே தப்பிக்கல மாட்டாரு. அவரை கொலை பண்றதுக்கு சண்டை போட சொல்லுவாங்க. சண்டை போட்டோன்னா அந்த யாரு வந்து இவரை கொல்லுவேன்னு சொன்னாரோ அந்த வளர்ந்தவர் வந்து இவரு வந்து அடிச்சு போட்டுட்டு ஜெயிச்சிருவாரு. ஸோ பை ரூல்ஸ் தோத்தவர் தான் கொண்டு போயிட்டு கழுத்தெடுத்து போடணும். பட் வந்துட்டு அந்த ஆர்மி ஜெனரலுக்கு விக்ரம் பிரபு மேலே தனிப்பட்ட காண்டு இருக்கிறனால ஜெயிச்சவன் தான் இந்த வாட்டி வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு வந்து ரூல்ஸை மாற்றிடுவாரு. ஸோ இவரை கொண்டு போயிட்டு அங்கே வச்சிருவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, அவனை கொல்ல தான் போறாங்கன்னா ஜெயிலே வச்சு அவனை கொண்டு போய் வெளியே போடலாமே, எதுக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவனை பண்ணலாம்? ஏன்னா ஜெயிலில் தான் இதை விட கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கா. சண்டை நடக்குது, கொடுமை பண்றது நடக்குது. அந்த ஜெயிலுக்கு ஒரு ரூல்ஸே கிடையாது. அப்ப ஜெயிலே வெளியே கொண்டு போய் போட்டுடலாமே. என்னடா ஃபன் என்னடா மயிறுது கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டாங்க. பொசுக்கிட்டு சுட்டோம்னாக்கா நோ ஃபன். டேய் ஆமாவா இல்லையா? அது ஒரு ஜெயிலே கிடையாது, அது வந்துட்டு ஒரு டார்ச்சர் கேம். டார்ச்சர் கேம்ல நீ என்ன பண்ணிட்டு போலாமே. அவன் இஷ்டம்டா. சரி சொல்லு. ஏன்னா அப்பதான் விக்ரம் பிரபு தப்பிப்பான். அவ்வளவுதான். சரி அங்கேயும் தப்பிச்சு ஹீரோயினை போய் காப்பாத்திட்டானா? அங்கிருந்து கொண்டு போய் கழுத்து இருக்க போவாங்க பாரு. அதாவது அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாகிஸ்தான் ஆர்மிக்காரர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு லாஜிக்கா யோசிச்சிருக்காங்க டைரக்டர். அதாவது அவர் அந்த ஆர்மி மேனுக்கு பொண்ணோட ஹார்ட் வந்துட்டு இந்தியாவில் இருந்த ஒருத்தவங்க கொடுத்துதான் அண்ட் இந்தியாவில் தான் ஆப்ரேஷன் பண்ணனால தான் அவங்க பொண்ணு வந்து பொழைச்சாங்களாம். அப்போ இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே, மற்றவங்க சாகும்போதுலாம் நீ ஏன் ஹெல்ப் பண்ணிலே? ஏன்னா அவருக்கு இஷ்டம் இல்லை. இல்லடா இப்பதான் ஆபரேஷன் முடிச்சாண்டா. உங்க ஆபரேஷன் முடிச்சு இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் என் பொண்ணு பொழைச்சிருக்கு. ஸோ அடுத்தது நான் உனக்கே உதவி செய்யலான் இருக்கு. நீ இப்ப என்ன பண்ற? கிளைமேக்ஸுக்கு வா. ஏன்னா நான் ட்ரிபிள் ஏ பத்தியும் பேசணும். உனக்கு கொண்டுருவேன் நானே. நீ ஃபுல்லா வாக பத்தியே பேசினா இது வாக ரிவ்யூ 40 நிமிஷத்துக்கு மேல கொடுத்துட்டேன் இது ட்ரிபிள் ஏ பத்தி பேசுறதுக்கு. நீ அப்பயே முடிச்சிருந்திருக்கணும். இங்க பாரு சீக்கிரம் சொல்றா, நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கொண்டு போய் வைப்பாங்க பாரு. இவருக்கு வந்துட்டு அந்த 38 வாரத்தில் எந்த ஒரு மோட்டிஃபும் இருந்திருக்காது. நாடு அப்படின்ற ஒரு மோட்டிஃப்லாம் இருந்திருக்காது. அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்திருப்பாரு அந்த ட்ரைனிங்க்கு. பட் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இவர் திரும்ப வந்தோடனே இவர் வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஆயிடுவாரு. அதாவது தலையில் வந்துட்டு சாக்கு போட்டு மூடி வச்சிருவாங்க. இல்லைடா அந்த கேம்ல ட்ரைனிங் கேம்ல ஆர்மி ட்ரைனிங் கேம்ப். இல்லடா அங்க வந்துட்டு அவன் என்ன அங்க ஒன்றும் இல்லடா. ஓகே ஓகே சரி சொல்லு. ஆரம்பத்தில் அந்த ஆர்மி ட்ரைனிங் கேம்ப் போயிருப்பா தானே. ஸோ ஏன்னா இந்த படத்தில் வேற எங்கேயும் வந்துட்டு அவர் மார்ஷல் ஆர்ட்ஸோ எனிதிங் கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரில. அவர் கொடுத்த ஒரே ட்ரைனிங் வந்து இங்கே தான். அந்த 38 வாரத்தில் காது மூலியமாக வந்துட்டு அந்த பாம்புங்கள்லாம் வந்துட்டு பூமியோட அதிர்வை வச்சு வந்துட்டு பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு புது ஸ்கில் வந்து ஒரு கற்றுக்குவார். தலையில் வந்துட்டு இதை போட்டு மூடிடுவாங்க, கண்ணு தெரியாது. அங்கே மொத்தம் 3 ஆர்மி மேன் வந்துட்டு 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க 3 பேர்கிட்ட தான் வந்து கன் இருக்கும்.
IM-16 மாதிரி நல்ல ரேபிட் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு கன் வச்சிருப்பாங்க. பட் இவர் பட்டார்னி எந்திரிச்சு ஒருத்தனை குத்தி கொல்லும்போது அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் தான் சுடுவான், மற்ற 2 பேரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சுட மாட்டாங்க, ஏன்னா அது பொம்மை துப்பாக்கின்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்க நம்மள சுட வர்றாங்கன்னா ஒருத்தன் தான் சுடுவான். அது சுடும் போதும் இவர் பட்டாடு திரும்பி இன்னொரு ஆர்மி மேனை காமிச்சுக்குவாரு. ஏன்னா இவருக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு குறையா சொல்லாதடா, இதெல்லாம் எல்லா படத்துலயும் நடக்குது. அது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நார்மலா ஒரு ரவுடி சும்மா மட்டமா ஏதாவது இருக்குன்னு சொல்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. லாஜிக் இல்லாத ஃபைட்ஸ் தமிழ் சினிமால நடந்துட்டே தான் இருக்கும். லாஜிக் இல்லாம தான் இருக்கும். பட் அதுக்கு என்ன ஒன்று கொடுப்பாங்க, ஹீரோக்கு வந்துட்டு மோஸ்ட்லி என்ன நடக்கும், ஹீரோ வந்து ஒரு ரவுடி இல்லை ஹீரோ வந்து எல்லாத்தையும் போட்டு அடிப்பாரு, நார்மலி பல சண்டைகள் எல்லாம் வந்து ஈடுபட்டு இருப்பாரு. இதுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊரை சுத்திட்டு மாங்காய் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு வந்த ஒரே சூப்பர் பவர் காதலு. ஹீரோனா சண்டை போடுவான், அவ்வளவுதான். ரொம்ப இந்த படத்துல விக்ரம் பிரபு மனசுக்குள்ள பூந்து யாரோ நீங்க கேப்டன் அர்ஜுன் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. நான் இனிமே விக்ரம் பிரபுக்கு வந்துட்டு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் இந்த படத்தை பார்த்ததுல இருந்து. இனிமே விக்ரம் பிரபு வந்து கேப்டன் விக்ரகாந்த். சோ அங்கிருந்து கிளம்பி போவாரு. கிளைமேக்ஸ் கேப்டன் விக்ரகாந்த். சரி, ஹீரோ வந்துட்டு கிளம்பி வந்து பொண்ணை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருப்பாரு. பொண்ணே வந்துட்டு அந்த ஃபேமிலி விஷயம் விட்டுலாமே, வேணாம். அதுதான் அந்த படத்தை நான் அதிகமா வெறுக்கிறதுக்கு காரணமே. அந்த பொண்ணை ஒரு கம்பத்துல கட்டி போட்டுருவாங்க தெரியுங்களா? கம்பத்துல கட்டி போட்டுட்டு சுட போவாய் அது ஹீரோ. அது வில்ல வந்துட்டு அந்த ஒரு ஆர்மிக்காரன் வந்து சுட போவான். அவளை சுட்டு கொண்டுரு அப்படின்னு இந்த ஜெனரல் சொல்லுவாரு. வாசிங்காரன் சொல்லிடுறாரு சுட்டு கொண்டுருன்னு. சுடுறதுக்கு ஒரு அத்தனை செகண்ட் பிடிக்கும். அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து நிலநடுக்கம் இருக்கு, அவரால் கரெக்டான எய்ம் வந்து பண்ண முடியாதனால அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. முதுவா ஸ்லோ மோஷன்ல ஹீரோயினோட அப்பா வந்து நடுவில் வந்து நின்று அவளை சுடாதே என்னை சுடு அப்படின்னு உடனே ஒரு வாக்கி டாக்கில போன் அடிச்சு பஸ் நீ ஏன்டா ஜெமினி படம் கீரன் மாதிரி போன் அடிச்சு வாக்கி டாக்கில அவங்க அப்பா வந்துட்டு தடுக்க வரான். என்ன பண்ணாரு, யாரு தடுத்தாலும் சுட்டு கொண்டுரு அப்படின்னு ஜெனரல் வாசிங்கான். ஸோ இவர் வந்து அவங்க அப்பா சுட்டுருவாரு. அவங்க அப்பா செத்துருவாரா, உடனே மறுபடியும் பொண்ணை சுடுறதுக்கு துப்பாக்கி ஏம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவங்க அம்மா ஸ்லோ மோஷன்ல நடந்து நிற்பாங்க. பட்டார்னு சுடுவாரு, அம்மா செத்து போயிடுவாங்க. அடுத்து மறுபடியும் சுடுறதுக்கு அப்படியே ஏம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. தம்பி வந்து நிப்பா. தம்பி வந்து நிக்கிறது அவங்க அக்கா முட்டிக்கால் அளவு கூட இருக்காது. நீ அந்த பொண்ணை ஆல்ரெடி தாராளமா சுட்டு கொண்டு இருக்கலாம். இல்ல மச்சான், நீ ஆச்சும் இததான் நோட்டீஸ் பண்ண. அவன் சுட்டுட்டு இருக்கிறது AK-47 இல்லடா. அதுல எப்படி ஒரு புல்லட்டா சுட முடியும்? ஒரு தடவை அமுக்குனா சுடுண்டாது. நார்மலி 2 இது இருக்கும். ஒன்று வந்துட்டு சிங்கிள்ஸ், ஒரு இதுக்கும் வந்து ஒரு சுடு வர்ற மாதிரி, இல்லை நீ கண்டினியூஸாக அமுத்தி இருந்தாக்கா ரேபிட் ஃபயர் வர்ற மாதிரி செய்ய முடியும். அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீ மாற்றலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கன்ல மேம் இருக்கும்டா அது. சிம்பிள். சி ஸோ அந்த லாஜிக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பின்பற்றிருக்காங்க. ஒரு பொண்ணை கொல்றதுக்கு நீ ஏன்டா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சாவடிக்கிற? அடுத்து அவன் சித்தப்பன் பெரியப்பா இருந்தா எல்லாத்தையும் வந்து சுட்டு கொள்வியாடா? ஒன் லவ் டோட்டல் ஃபேமிலி க்ளோஸ். அதுக்கப்புறம் ஒரே காதல் தான். இது வரைக்கும் நல்லா இருந்த ஃபேமிலி நாசமா போச்சு. இவ்வளவு நேரம் எங்க இருந்து இருப்பான்னு தெரியாது ஹீரோ. கரெக்டா இவ்வளவு நேரம் காலுக்கு டூடெக்ஸ் அடிச்சிட்டு இருப்பாரு. பொண்ணு கரெக்டா ஹீரோயினை கொல்ல போகும்போது போய் மற்ற ஹோல் ஃபேமிலி அவுட் ஆச்சா? ஓகே, ஏன்னா ஃபேமிலி இருந்தால் ஃபேமிலி காப்பாற்றி கொண்டு போனோம், கஷ்டமா இருக்கும். முதல்ல எல்லாரும் சாவட்டும், அப்புறமா ஹீரோயின் கொண்டு போல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல. டேய் காடி ஓட்டிக்கிட்டு இருப்பான்டா, காடி வந்துகிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கும் காடி டிரைவ் பண்ணிக்கிட்டே ஸ்னைப் ஷூட் பண்ணுவாங்க பாரு. டேய் இந்த மாதிரி ஸ்னைப் ஷாட் அப்படின்னு பண்ண முடியாதுடா, கார் ஓட்டிக்கிட்டே சுட்டுருவாங்க. அதெல்லாம் நீ இத சொல்லாத. சரி இன்னொரு ஸ்னாப் ஷாட்டுக்கு வரேன் கேளு. ரொம்ப ஓவரா லாஜிக் பாக்கறா. ஒரு கமர்ஷியல் படம் டேய் அறிவாளித்தனமா பண்றது என்ன பண்ணுவானுங்கடா, அதுக்கு வரேன். சுட்டுருவாரு. சுட்டுட்டு பொண்ணை கடத்தி கூட்டு போவாரு, காப்பாத்தி கூட்டு போயிட்டே இருப்பாரு. அப்புறம் அப்படியே ஓடுவாரா, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாரு உங்க ஹீரோ. கடைசியா வந்துட்டு காட்டுக்குள்ள மாட்டுவாரு. தமிழ் சினிமால என்னென்ன ஃபைட் சீன்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி, ரேம்போலாம் பயந்து போகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். நீங்கள் மெட்ரிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து புல்லட்ஸ் எப்படி வந்து நம்ம ஐயோ அந்த கேனு ரீவ்ஸ் வந்து எப்படி வந்துட்டு அப்படியே தடுப்பாரோ, அப்படியே விலகு வரல, மிஸ் வரல, அதை வந்து பசுக்கால செய்வாங்க. ஏன்னா புல்லட்ஸ் பத்தாது. நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு மாசு. டேய் மிஸ்ஸில் பறந்து வரது, நீ என்னடா எங்கேயோ பறக்குற? டேய்
அவ்வளோ பேர் ஒரு ஆர்மியை துப்பாக்கி வச்சுக்கிட்டு விக்ரம் பிரபு துரத்தோம். ஆனா விக்ரம் பிரபு அப்படியே புட்டிச்ச கையை விடாம அங்க புட்டிப்பாரு 20 கிலோமீட்டர் தாண்டி இந்தியா பார்டர் வரைக்கும் விடாம போயிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அடிச்சு பொண்ணு வந்து சுட வர்ற புல்லட்டை எடுத்து அவன் வாயில திணிச்சு சாவிடான்னு ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு மாட்டிக்க ஆரம்பிக்கிட்ட. இவர் வந்துட்டு அங்க சுத்தி எல்லாரும் காட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவர் சுடுறது வந்து வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றத கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து மழை வரும். மழை வராது, இடி இடிக்கும். நார்மலி என்ன பண்ணுவாங்க, மின்னல் வெட்டுதா, மின்னலை பார்த்தோன்னே எத்தனை செகண்ட் கழிச்சு வந்துட்டு இடி சத்தம் கேட்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அவங்க சுட ஆரம்பிப்பாங்க. அடுத்து மின்னல் வெட்டுனுச்சுன்னா ஓகே அடுத்து இத்தனை செகண்ட்ல இது பண்ணணும். இவர் வந்து மேலெல்லாம் பார்க்க மாட்டாரு, ஒரு இடி இடிச்ச உடனே சுட்டுருவாரு. அப்புறம் 1 2 3 4 புட்டி 1 2 3 4 புட்டி. என்ன அது என்ன மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு யாராச்சும்? கரெக்டாக இத்தனை செகண்டுக்கு அப்புறம் இந்த பீட் வரணும். அட்லீஸ்ட் என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஓகே ஸோ இப்போ கிளைமேக்ஸில் மொக்கே ஒரு ஃபைட்டு, அப்புறம் வில்லனுக்கு அடிச்சு போட்டு கேபிளமோ பல 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 இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, பஞ்சு டைலாக்லாம். எனக்கு ஞாபகமே இல்லை, விட்டுரு. ஓ அது வேற, அது வேற. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பஞ்சு பேசிக்குவீங்கடா மச்சான். இல்லை கேளு, இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நேற்றுலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இது என்ன அர்த்தம்னு இன்னைக்கு வரைக்கும் புரியல. விக்ரம் பிரபுட்ட சொல்லுவாங்க, நீ என்னடா ஒரு பாகிஸ்தானியை போய் லவ் பண்ணுற, இந்தியாவில் பொண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார், நான் பாகிஸ்தான் பொண்ணை லவ் பண்ணல, நான் லவ் பண்ணுற பொண்ணு ரெண்டு ஒன்று தானடா. அப்படின்னா ரெண்டு ஒன்று தானடா, அதுதான் நான் கேட்குறேன். நான் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணல, நான் லவ் பண்ணுற பொம்பளை பிள்ளை. இல்லை ஆக்சுவலி அதில் மீனிங் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்டா? நான் வந்து பாகிஸ்தானி பொண்ணை லவ் பண்ணல, அதாவது அது பாகிஸ்தானின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை பாகிஸ்தான் பொண்ணை தான் லவ் பண்ணணுன்றதுக்காக நான் லவ் பண்ணல. நான் லவ் பண்ண பொண்ணு பாகிஸ்தானி. இட் மீன்ஸ் நான் வந்து அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன். ஷீ ஹேப்பன்ஸ் டு பி அ பாகிஸ்தானி, ஸோ இட் டசன்ட் மேட்டர் டு மீ அட் ஆல். நான் ஒன்று கேட்குறேன், அந்த படத்தில் பாகிஸ்தான் பொண்ணை லவ் பண்ணா இல்லையா? ஏன்டா நான் பாகிஸ்தான் பொண்ணை லவ் பண்ணல? ஏன்னா இதுதான் மொக்கையான படம். அவன் லவ் பண்ற பொண்ணு பாகிஸ்தானி, அவன் பாகிஸ்தான் பொண்ணை லவ் பண்ணல. இல்ல ஏன்னா இது மொக்கையான படம், அதனாலதான் இப்படி இருக்கு. டேய் இல்ல ஆக்சுவலா வந்துட்டு ட்ரிபிள் ஏ தான் மாறணும். ஓகேவா போறலாமா? ஆக்சுவலி ஒண்ணனா செருப்பால இல்ல அட்லீஸ்ட் டேய் உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. என்ன அட்லீஸ்ட் டேய் இந்த படத்துலயாச்சும் கதைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகேவா, இதுதான் ஆரம்பம், இதுதான் மிடில். ஓகே, ஸ்டார்டிங்ல ஒரு போரிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறவன் ஒரு ஆர்மி கேம்ப்க்கு வரான். ஸோ அவன் லவ் அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான், அவனுக்கு லவ் வருது. அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அந்த பொண்ணு பாகிஸ்தானி அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடும்போது அந்த பொண்ணுக்கும் அவனுக்கு மேலே லவ் வருது. அந்த டைம் அவர் தான் ஆர்மி கேம்ப்ல மாட்டிக்கிறான். ஸோ அந்த ஆர்மி கேம்ப்லேருந்து தப்பிச்சு அந்த பொண்ணை மீட்டுக்கிட்டு திரும்ப அவன் இந்தியாவுக்கே வந்துடுறான். ப்ளஸ் இந்த ஆர்மி கேம்பை பற்றியான விஷயத்தையும் அவன் வந்துட்டு இங்கே இந்தியன் ஆர்மிக்கிட்ட சொல்கிறான். அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஓவராலா. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு மயிர் கதையும், சாரி மக்களே, இந்த மாதிரி ஒரு கதை ட்ரிபிள் ஏல இந்த மாதிரி கதை இல்லை. ஓகேவா, ஒரு எஃபர்ட் இல்லை அந்த படத்தில். இந்த படத்தில் அட்லீஸ்ட் they tried to make a good movie. No. They didn't explicitly wanted to make a bad film. பிகாஸ் அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த இன்சிடென்ட்ஸு, அந்த ஆர்மி கேம்ப்ஸு, இதெல்லாமே வந்துட்டு they put in effort. லைக் மியூசிக் வாய்ஸாக இருக்கட்டும், அந்த சாங் வாய்ஸாக இருக்கட்டும், யூ கேன் really see ஓகே ஒரு எஃபர்ட் இருந்திருக்கு. ஜென்யூனாக இந்த படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு எஃபர்ட்டும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 20 minutes மேபி ட்ரிபிள் ஏல இருந்ததுல. அதுக்கப்புறம் போவ என்னடா கதை இது? ஓகே, அஸ்வின் தாத்தாவோட காதல் தான் கதைனா அப்ப என்னத்துக்குடா மதுரை மைக்கிளோட காதலை காட்டணும்? ஏதாவது லாஜிக்கா இருக்கா? அந்த படத்துல சண்டை லாஜிக்கா இல்ல. லைக் விக்ரம் பிரபு சூப்பர் ஹீரோ, அவ்வளவுதான். அதுதான் அந்த படத்துல நடந்த ஒரு பெரிய மிஸ்டேக் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஓகேவா? ஐயோ எனக்கு வாயில கட்ட வருது. இட் வாஸ் போரிங். ஓகே, படத்துல கதை இருந்துச்சு. ஓகே, ஒரு 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 கைட் மாரி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஓகே, இது இப்படி தான் அடுத்து இந்த இது வரணும் அப்படின்னு. பட் அந்த படம் எந்த ஒரு கட்டத்துலையும் உனக்கு லைக் ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங்ன்ற மாதிரிலாம் உனக்கு இருக்காது தெரியுமா? ஆரம்பத்தில் என்னமோ பண்ண போகிறாங்கன்னு உனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலன்ற கட்டத்தில் உனக்கு லைட்டாக இது க்யூரியாசிட்டி வந்து உனக்கு இருந்திருக்கும். அவன் ஆர்மியில் பூந்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ஹோப் வந்திருக்கும். அதை அங்கேயே போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம்
எந்த ஒரு கட்டத்துலயும் உனக்கு ஹோப் அட்லீஸ்ட் இதுல எனக்குல ட்ரிபிள் ஏல வந்துட்டு சில மொக்க காமெடி தான் இருந்துச்சு. பட் சில காமெடிஸ் வாஸ் பீட் ஓகே. அண்ட் இவன் பண்ற ஐயோ சிம்புவும் அந்த நம்ம விடிவி கணேஷ்லாம் பண்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தா வெறுப்பா இருக்கும். என்னதான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்றது மாதிரி இருந்துச்சு ஒழிய. It was really vulgar. It was vulgar. It's not even nice. It was disgusting to watch. இந்த படம் that's why I'm saying it wasn't an honest effort. It was like சும்மா ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்றதுக்கு ஒரு ஜெனுவினா ஒரு படம் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், ரெண்டுமே மொக்கையான படம் தான். பட் ட்ரிபிள் ஏ ஒரு படமே கிடையாது. ஓகே, நான் உன்கிட்ட சிம்பிளா கேட்குறேன், வாகாவும் ஏறக்குறைய காற்று வெளியிட மாதிரி தானே கதை. வாகாக்கும் காற்று வெளியிடைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். அதுலயும் வந்துட்டு ஆர்மி மேனு, இதுலயும் ஆர்மி. அதுலயும் வந்துட்டு இவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு லவர் பிரிஞ்சு ஒரு கேம்ப்ல மாட்டிக்குவார். அங்கேருந்து தப்பிக்க பல தடவை முயற்சி செய்வார். அதனால் அவர் துன்புறுத்தப்படுவார், திரும்ப மாட்டிக்குவார். சேர்ந்தன கடைசியாக தப்பிச்சு வந்து அவங்க இது கூட சேர்ந்துருவாங்க. பட் ஏன் காற்று வெளியீடை வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா, ஏன் பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும், பிகாஸ் த கேரக்டர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். அந்த லவ்வையும் கார்த்தி படுற சஃபரிங்கையும் உன்னால பிலீவ் பண்ண முடிஞ்சது. புரியுதா? தட் இஸ் மணிரத்னம்ல. ஆஃப் கோர்ஸ் ஐம் நாட் டிகிரேடிங் காற்று வெளியீடை மச்சான். வாட் ஐம் சேயிங் இஸ், தீமா பார்க்கும்போது ஏறக்குறைய அந்த சிமிலாரிட்டிஸ் தெரியுது தானே எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு, லைக் காற்று வெளி அந்த படத்துலயும் இதுவும் வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. திஸ் இஸ் a poor man's காற்று வெளியில. ஒரு காற்று வெளியில செஞ்சு காற்று வெளியிட மனசு வலிக்குதுடா. அந்த படத்துல லவ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அவன் சஃபரிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆர்மி அந்த ஃபீலிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுல லவ்வும் இதுல சஃபரிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஸ்ட்ராங்கா இல்ல. அதுதான் இந்த படத்துல பிரச்சனை. ஏன் சஃபரிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த படத்துல. அண்ட் அந்த படத்துலயும் வந்துட்டு மொக்கையா தான் கார்த்தி தப்பிப்பாரு, இந்த படத்துலயும் அவன் மொக்கையா தான் தப்பிப்பான். ஓகேவா? அது உனக்கு நல்லா இருந்துச்சு, இது உனக்கு நல்லா. இந்த படத்துல எப்படி தப்பிப்பாங்க? அந்த இந்த படத்துல சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. எல்லா படத்துல எல்லா இடத்துல எல்லா கேஸ்லயும் வந்துட்டு கைதியை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா போலீஸ்காரங்க வீட்டுக்கு தான் காசு போவோம். ஆனா நாங்க எல்லா கைதிகளுக்கும் காசு கொடுத்தோம். அப்படி கைதிகளை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. பண்ணானுங்க பாரு கலவரத்தை. அதுக்கு மொட்டை ராஜேந்தர் தான் இது கொடுத்துருப்பாரா, அல்வா கொடுப்பாரா? அதான்டா, இதெல்லாம் ஓவரா இல்ல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லாஜிக் இருந்துச்சா? யோசிச்சு பாரு, உன் மனசாட்சி தொட்டு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உருப்படியா லாஜிக் இருந்துச்சா? அந்த படத்துல என்ன திறமை இருந்துச்சு? வெறும் 40 பஞ்ச் டயலாக். ஆக்சுவலி இந்த படத்துல வந்துட்டு வாட் ஐ கேன் சே, ட்ரிபிள் ஏல வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த தனியா காமெடி இருக்கும், சிம்பு இல்லாத காமெடி. சில இடத்துல சிம்பு வச்சு காமெடி பண்ற போலாம் வந்துட்டு ஐ saw something like இந்த டைரக்டர் was struggling to show something else. லைக் அது வந்து இந்த மெயின் ஸ்டோரிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும் தெரியுமா, பட் அது கொஞ்சம் என்ஜாயபிளா இருந்துச்சு. பட் ஏன் படத்தை வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி எடுக்காம இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்பதான் I was thinking, okay, ஏன்னா படத்தை எடுக்க இந்த படத்துல அதான் ஷூட்டிங் டைரக்டர் was not given a complete control of his movie. So that was a big problem. Yeah, that is of course daddy. இந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லா வந்து நம்ம சிம்பு தான் டைரக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தன்னை பத்தியே பேசிக்கிட்டு தன்னை பத்தியே இது பண்ணிக்கிட்டு. ஸோ சிம்பு டைரக்ட் பண்ணல, சிம்பு வந்துட்டு போனார், அவ்வளவுதான். சிம்பு நடிக்கவே வர மாட்டாரு இதுல. இந்த படத்துல what I'm trying to say is that அந்த படம் வந்துட்டு லைக் எடுக்க முடியாம எடுத்து ஒரு ஃபெயிலியர். பட் பாகா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த படம் இப்படிதான் இருக்குன்ற நானு. அந்த படத்துல அவங்க சீரியஸா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. டேய் மச்சான், நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? லைக் அவங்க எஃபர்ட் போட்டு அது வீணா போச்சு அப்படிங்கிறதுக்கு, லைக் இவங்க எஃபர்ட் போடாம இருந்து அது நல்லா இல்ல மொக்கையா இருந்துச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? அவன் படிச்சும் ஃபெயில் ஆயிட்டான், இவன் படிக்காம தானே ஃபெயில் ஆயிருக்கான். இல்ல இவன் படிக்காம ஃபெயில் ஆயிட்டான் சொல்ல. இந்த படத்துல அந்த டைரக்டர் படிக்க விடாம படிக்க விடல அவனை. மச்சான், what I'm saying is, என்னதான் இருந்தாலும் ரெண்டு படமும் ஃபெயில் தான். ஆனா ட்ரிபிள் ஏ வந்துட்டு வேற லெவல்ன்றியா? இல்ல, you just cannot watch it. மச்சான் இங்க பாரு,
there is no story that you can follow. You cannot just call it a film because there's 2 halves. 2 half இருக்கு அப்படிங்கிறதுனால இவ்வளெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியல. இந்த படத்தை யாரும் நல்ல படம் சொல்லவே இல்லை. வாகா can easily be a good film. Easily. Can. Okay. No. Can be a good film. But நான் எப்படி பார்த்தாலும் ட்ரிபிள் ஏ என்னால ஃபிகர் அவுட் பண்ண முடியல. இது எப்படி நல்லா இருந்திருக்க கூடும் அப்படின்ட்டு என்னால இமேஜினே பண்ண முடியல. இல்ல பாகா வந்து நீ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்டோரி எடுத்துக்கணும். பாகால இருக்கிற ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நீ ஒரு ஃபுல் படமா ஆக்கியிருந்தனாக்கா எஸ். ஸோ இட் டசன்ட் மேக் அந்த ஒரு சீன் நல்ல சீன் நீ சொன்னீங்கன்னாக்கா எஸ் ஒத்துக்கிறேன். அந்த வந்துட்டு அந்த ஆர்மி கேம்ல உள்ள விஷயத்தெல்லாம் வந்துட்டு அது வந்து ஒரு படமா செஞ்சிருந்தாங்கன்னா அது மட்டும் இல்ல. நான் இன்னும் அந்த படத்தை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லவே இல்லை. நீ நல்லா பாரு, விக்ரம் பிரபு அந்த கேரக்டர்ல கரெக்டா பொருந்தி இருப்பாரு. பட் சிம்பு இந்த படத்துல ட்ரிபிள் ஏல அந்த மெயின் கேரக்டர் வந்துட்டு மெயின் கேரக்டர்னு இல்லை, எல்லா கேரக்டருமே அந்த கேரக்டருக்கு பொருந்தவே இல்லை. யூ கேன் டேக் ஸ்ரேயா, யூ கேன் டேக் விடிவி கணேஷ் ஏன் சிம்பு கூட ஃப்ரெண்டா இருக்காருன்னு சத்தியமே தெரியல. அந்த ஏஜ் கேப் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் வச்ச விக்கு, nothing seems real. It looks like a drama. ஸ்டேஜ்ல போடுற டிராமா கூட இதை விட பெட்டரா இருக்கும்டா. I don't make this movie as like ஒரு மூவின்னு குவாலிஃபை பண்ற அந்த அந்த தகுதி இல்லை இந்த படத்துக்கு. லைக் எனக்கு இந்த படத்துல வந்துட்டு அட்லீஸ்ட் லைக் வாகால வந்துட்டு அந்த ட்ரைனிங்கு, அந்த ஷார்ட்ஸ், லைக் சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த ஃபாரஸ்ட்ல அந்த நைட்ல எடுத்திருந்த அந்த ஷார்ட்ஸ், இட் வாஸ் குட். I can't say one good thing about AAA. I just can't. Music. ஒரே ஒரு விஷயம் டே, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கேர்ள் ஃப்ரெண்டா போதும் பாட்டு வந்துட்டு உனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மியூசிக்னு சொன்னேன், பாட்டுன்னு சொல்லல. ரத்தம் ஏன் ரத்தம் காதல் இது அந்த டான் 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 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வேரியேஷன் கூட இல்லாம அந்த மியூசிக் போட்டு அந்த மியூசிக் வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு டியூனை கம்போஸ் பண்ணிட்டு அது ஒரு ஹோல் மூவிக்கு போட்டா இப்ப நான் கொண்டுருவேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டாலிச்சா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலோ மச்சான். அட்லீஸ்ட் வாகால எனக்கு பிடிக்காத விஷயம்னா வாகால மேக்ஸிமம் வந்து டயலாக்ஸ் தான். டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக எடுத்து அந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் கொஞ்சம் பிலீவபிளாக எடுத்திருந்தாங்கன்னா இட் குட் ஹவ் பீன் அ பெட்டர் ஃபிலிம். டேய் சத்தியமா இல்ல, தேர்ஸ் நோ சல்வேஷன் ஃபார் இட். டேய் ஓ மை காட். ஓகே இந்த டிபேட்டை கொஞ்சம் சைட் லைன்ல வச்சுட்டு நம்ம ட்ரிபிள் ஏக்கு வருவோமா? ஓகே. ஸோ நம்ம பிஃபோர் கன்க்ளூஷன் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பேசணும்னு நினைச்சோம் இல்லையா? ட்ரிபிளேயோட ஒரிஜினல் ரியல் கதை, அதாவது அந்த டைரக்டர் யோசிச்ச கதை என்னவா இருந்திருக்கும்? பிகாஸ் he didn't actually make the whole movie. நம்ம பார்த்தது வந்து பாதி படம் தான், கரெக்டா? ஸோ அந்த 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 டான் வந்துட்டு ஒரு வயசான தாத்தா, ஒரு வயசான டான் எப்படி ஒரு இளம் வயது வாலிபராக ஆகி தமன்னா மனசை கெடுத்து அவங்க லவ் பண்ண வச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த கதையை இருக்கக்கூடும். பட் அது வெறும் அஸ்வின் தாத்தா போர்ஷன் ஒண்டி தான். அப்போ மதுரை மைக்கேல் போர்ஷனும் அந்த துபாயில் தேடிட்டு இருக்காங்களே கொலை பண்ண டான் ஒருத்தனை, அவன் கதை என்னவா இருக்கும்? எனக்கு புரியவே இல்லை இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. உனக்கு எதுவும் கெஸ்ஸஸ் இருக்கா? இட்ஸ் லைக் இந்த படத்தில் வந்து மூணுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, படத்தோட பேரை நீ கேட்டது வந்து அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த சில்லறையெல்லாம் செதற விட்டேன்டா நான். சிந்தையெல்லாமா இந்த டைட்டிலுக்கு வந்துட்டான்டா என் தலைவன், கம்பேக்டான்னு நினச்சேன்டா. ஸோ மைக்கேல் அண்ட் அஸ்வின் தாத்தா அண்ட் அந்த சின்ன பையன் போல அந்த மூணாவதா இன்னொருத்தவங்க இருப்பாங்களே, 3 பேரும் வந்துட்டு 3 விதமாகவும் வந்துட்டு இவர் வந்துட்டு நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். லைக் ஒரு பொசிஷன்லேயும் ஒரு மாதிரி லைஃப் வாழ்ந்த மாதிரி, மேபி லைக் தட். இல்லடா அவங்க அந்த துபாய் போர்ஷனை காட்டவே இல்லையே. அந்த துபாய் அது மேபி பட் அது ஆக்சுவலி லாட் ஆஃப் திங்ஸ் வந்து சிம்பு வந்து தனக்காக ஆட் பண்ண சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு இந்த படத்தில், தேவையில்லாமல். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 3 கேரக்டர் வந்துட்டு அஸ்வின் தாத்தா, மதுரை மைக்கேல் அண்ட் அந்த துபாய் கேரக்டர் 3 தான் வந்துட்டு ரியல் ஆக்சுவலாக கதைக்கான கேரக்டர்ஸ் நினைக்கிறேன். இந்த 4வது கேரக்டர் இந்த திக்கு சிவா வந்துட்டு சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஒரிஜினல் கதை என்னவா இருக்கும் தெரியல எனக்கு. பட் ஐ பிலீவ் லைக் ஒருவேளை இந்த 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 திக்கு சிவா வந்துட்டு மதுரை மைக்கிளுக்கும் ஸ்ரேயாவுக்கும் பிறந்த பையனா இருப்பானோ? என்னடா சொல்ற? அதனால தான் ஒரே மாதிரி இருக்காங்களோ? அவங்க எப்படா லாஜிக்கா யோசிச்சு அந்த பாரு. படத்துல போட்டதானே மூணு முடிச்சு இந்த பையனுக்கு அப்படின்னுவா. வந்துட்டு 20-25 வயசு தானடா. அந்த படத்துல வேற ஸ்ரேயா நீ போட்டதானே மூணு முடிச்சு அப்படின்னுவா. இது எப்படா நடந்துச்சு? இது நடந்திருக்க கூடும்ன்றேன். நீ ஆமா ஃபர்ஸ்ட் நைட் Because அதை காட்டியிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பு ஆமாவா? டி ஆமா சொல்லுவான். என்னது ஸ்ரேயாவுக்கும் சிம்புவுக்கும் வந்து ஒரு கிசிங் சீன் இருக்கும் தெரியுமா? அது முடிச்ச உடனே வாய்ஸ் ஓவர் வரும். அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. பட் அந்த வாய்ஸ்ல வந்துட்டு சிம்பு சொல்லுவாங்க கண்ணி கழிஞ்சிட்டடா மைக்கேல் அப்படின்னுவான். See, so maybe like she was pregnant. Like நீ ஏஜையும் பார்த்தனா கரெக்டா இருக்கும். அது 25 வருஷம் கழிச்சு தான் இவன் திக்கு சிவா பாப்பா. So it could be his own son. Yes. அப்போ இவங்க சொல்லுவாங்க குட்டி பிடி லேடி அதான்டா உன் டாடி. எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்துட்டு கஸ்தூரி ஆண்டி வந்து இவங்களை கொல்லுவாங்க. கஸ்தூரி ஆண்டி வேறடா அந்த படத்துல. சை அவங்க டேய் நல்லா யோசிச்சு பாரு ஒரு லாஜிக்கு. இன்டர்வெல்ல ஸ்ரேயா விட்டு கொடுத்தவன் ஏன் தமனா விட்டு கொடுக்க மாட்டான்? ஏன்னா அந்த டைம்ல வயசு இருந்துச்சு, வல்லிபா வயசு. ஓ இவங்கிட்ட என்னடா பேச்சு? அப்படியா போட்டி நீ இல்லைன்னா ஆயிரம் சரியா அப்படின்னு ரிச்சால்னா 9 போயிருப்பாங்க. இப்ப கிடைச்சு தமிழா விட்டா வேற இல்லடா. இப்ப நயன்தாராவும் கிடைக்கல அப்படின்றதுனாலயா பண்ணிட்டு மச்சான் இந்த படத்துல வந்துட்டு எனக்கு AAA படம். ஐ திங்க் அதுல சிம்பு பிடிவி கணேஷ் இவங்க 2 பேரும் இல்லாம இருந்திருந்தா படம் நல்லா, இந்த ஒரு சிம்பிள் இந்த சின்ன விஷயம் இல்லாம இருந்திருந்தா படம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. பட் வாட் எஸ் ஃபக் ஐ டாக்கிங் டே இந்த படத்துல கதையே இல்லையடா. என்னடா டேய் அவனுங்க 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கேன். நான் சொல்லிட்டா இந்த படம் அவனுங்க 2 பேரும் இருந்ததுனால தான் நீ போய் பார்த்த. இல்லைன்னு வச்சுக்கேன் யாரும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படமே இல்லையா? அதான் நான் சொன்னேன். எனக்கு ஸ்டில் லைக் சிம்பு தான் வந்து படத்தை வந்து டைரக்டர் எடுக்கணும்னு நினைச்ச மாதிரி எடுக்க விடாம பண்ணதுன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். நீ வந்துட்டு அவன் டைரக்டர் நினைச்சதை எடுத்தாங்களோ இல்லையோ அது ஆர்குமெண்ட் இல்ல. நோ மேட்டர் வாட் ஏ இஸ் ஸ்டில் வர்ஸ் தென் வாகா. அதுதான் என் ஆர்குமெண்ட். அவன் நினைச்ச மாதிரி எடுக்கல மச்சான். எந்த டைரக்டருமே நினைச்ச மாதிரி படம் எடுக்கல. சரி அது சரி அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் இப்போ AAA வந்துட்டு திரும்பி என்னை கழுவி ஊற்றுறதுக்காக நீ பார்க்க சொன்னேன்னு வச்சுக்கேன் என்னால் பார்க்க முடியும். பட் வாகா இட்ஸ் லைக் டே என்னால் முடியாதுடா. அது அப்படியே போரிங்காக போகும் தெரியுமா அங்கே. எஸ் ஐ அக்ரி. வாகா இஸ் மோர் போரிங் தென் AAA. பட் ஐ வுட் ஸ்டில் சே AAA இஸ் மோர் மொக்க. நோ டேய் வர்ஸ் 2 வார்த்தை என்னடா மாற்றி போட்டு அது மொக்க இது போரிங்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு நீ எனக்கு குழப்பற முடியாது. மச்சான் நான் உனக்கு எப்படி ஒரு புரிய மாதிரி சொல்றதுன்னா ஒரு விஷயம் போரிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்படிதான் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அது மொக்கையா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. டேய் இது வாகால வந்து டைலாக் கூட காமெடி கொடுமையா இருக்குடா. என்னடா சொல்ல வர எனக்கு புரியல. இதுக்கு வேற படத்தை தான் நான் நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே நீ நல்லா யோசிச்சு பாரு. ஓகே ஹேராம் படம் போரிங்காக தான் இருந்துச்சு. பட் அது மொக்க படம் இல்லை. ஸோ ஒரு படம் போரிங்காக இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீ அது மொக்க படம்னு சொல்றது குவாலிட்டியாக நீ வைக்க முடியாது. சொல்றேன்டா டேய் உனக்குலாம் நரகம் தான்டா. வசூல் ராஜா MBBS வந்துட்டு எத்தனை தடவை போட்டாலும் பார்க்க முடியும் தான். பட் ஹேராம் வாஸ் a better movie, right? That's what I'm saying. எது கூட கம்பேர் பண்ண வச்சிட்டாங்க. ஹேராம போய் வாகா கூட கம்பேர் பண்ண வச்சிட்டாங்க. நரகத்துல போட்டு எண்ணெய் சட்டியில வச்சு வாடா ரோட்ல சுட போறாங்க. நீ இப்ப ஹேராம் எங்க இருக்கு? கண்டிப்பா இருக்குடா. வாகா பாகிஸ்தான்ல இருக்கு. இப்ப புரியுதா? இல்ல நான் எக்ஸாம்பிள் சொல்லாம சொல்லணும்னு நினைச்சேன். பட் நீ தான் எக்ஸாம்பிள் கேட்ட அதனால சொல்றேன். நான் ஒரு விஷயம் ஒத்துக்குவேன். வாகால வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அவங்க இன்டென்ஷனலாக பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இல்லை இன்டென்ஷனால தான் பண்ணது. 2 நாடுகளுக்குள்ளே நடக்கிற அந்த போர்னால சாதாரண மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது வந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த அதில் கொஞ்சம் நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோயினோட
ஹீரோனோட தாத்தா வந்துட்டு பார்க்கறதுக்காக அங்கே வந்துருக்குறது தென் திரும்ப என்னால் பேத்தியை பார்க்க முடியல சொல்லி அழுவும் போதுலாம் இட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம் ஓவர் த 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை. பட் மக்களுக்குள்ளேயும் சில நேரத்தில் அந்த ஹேட் அந்த ஃபீல் இருக்கலாம், ஹேட்ரட். பட் அது இல்லாமல் 2 பக்கமும் கனெக்ஷன் இருக்கிற ஆளுங்களுக்கு, சாதாரண மக்களுக்கு வந்துட்டு அது எவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், உணர்ச்சி பூர்வமாக அப்படின்றத வந்து கொஞ்சம் காட்டியிருப்பாங்க படத்தில். கரெக்ட் மச்சான், நான் உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டா. நீ வாகாவை பத்தி கடைசியா மச்சான், டேய் நீ வாகாவை சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் கேட்கும்போது என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குடா. வேணாம்டா மச்சான் ப்ளீஸ் ஒரே ஒரு அனாலஜி. வாகாவை மணிரத்னம் எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா ட்ரிபிள் ஏ மணிரத்னமே எடுத்தாலும் அது கேவலமா தான். ட்ரிபிள் ஏ சங்கர் எடுத்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும்டா. அவன் அவர் விட்டுறா, அவர் இந்தியன் 2 படாத படத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ட்ரிபிள் ஏ 2 எடுக்க சொல்லாத அவரை. ட்ரிபிள் ஏ 2 பேரே கொடுமையா இருக்கிறது. சரி போதும், நிறுத்திக்குவோம். நீ ட்விட்டர்ல போலிங்க போடு, மக்கள் சொல்லட்டும் எது மொக்கையா இருக்கு. அதை கொண்டு இதெல்லாம் பார்த்துருப்பாங்க, நம்மளுக்கு தான் வேற வேலை வெட்டி இல்லை. ஜனங்களே, உங்களுக்காக நாங்க பார்த்தோம்ல, நீங்க பார்க்கலன்னா எங்களுக்காக பாருங்க. நான் உங்களெல்லாம் கேட்க மாட்டேன் மக்களே, நான் ரொம்ப நல்லவன். தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் பார்த்து உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களுக்கு போலிங்களே யார் நல்லா பேசியிருக்கான்னு தோணுது. மச்சான், can we do something that we have never done before? நம்ம எப்பயுமே ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஓகே ஒன்று இந்த படம் மொக்கையா இருக்குன்னு நான் சொல்லுவேன், இல்லை அந்த படம் மொக்கையா இருக்குன்னு நீ ஒத்துக்குவ. லைக் நம்ம ஒத்துக்குவோம் தானே பேஸ் ஆன் த ஆர்கியூமெண்ட். அப்படியே நம்மளை ஒத்துக்கவே முடியல அப்படின்னா we will say ஓகே நீங்கள் போய் ஓட் பண்ணுங்க, எது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு இல்லை எது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இந்த தடவை கேன் வி லைக் நாட் டூ தட் and just say that both movies are மரண மொக்க? I'll agree to that. Amen man. Like both these movies unwatchable. வேணா பாத்துறாதீங்க கொடுமையிலும் கொடுமை. ஓகேவா? பிகாஸ் அதுதான் கரெக்டான தீர்ப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னால ஆக்சுவலி ட்ரிபிள் ஏயும் என்னால் மனசார வந்துட்டு இது பண்ணி பேச முடியல தெரியுமா. நீ எப்படிதான் வாகாவா பாராட்டி பேசுறேன்னு எனக்கு தெரில. என்னென்ன படம் கொடுலாம், காற்று வெளியீடு ஏறாம் நானும் என்னென்னமோ குறைங் பண்றேன் மச்சான். ஏறாம் படத்தெல்லாம் இழுக்கிற பத்தியாடா டே, நீ நாசமா போயிடுவடா. ஓகே மக்களே, கடைசியா நமக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நம்ம 2 hour பேசுறோம்டா. படமே இவ்வளவு நீட்டுக்கு எடுக்கிறதுடா. இல்ல ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, நம்மளுக்கு we don't know where to stop. ஏன்னா நம்ம 2 பேரும் நார்மலா உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னாக்கா 2-3 hours ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி டின்னருக்கு போய் உட்காந்து சப்பர் டைம்லாம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துமே எத்தனை ஒரு ஒண்ணுமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம். வாகா காற்று வெளியீடு கம்பேரிசன் ஐ கேனாட். ஓகே மக்களே, நீங்க இன்னும் நாங்க பேசுறது வந்துட்டு இன்னும் நாங்க பேசுறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைம் அவ்வளவா அதிகமா இல்லை. இன்னும் நாங்க நிறைய பேசணும், இல்லை கொஞ்சம் குறைச்சிங்கடான்னு தோணுச்சுன்னா சொல்லலாம் கேட்குறோம். பட் உங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிளம்பி கேளுக்கு வாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காருவோம், தேத்தரி ஆர்டர் பண்ணுவோம், குடிப்போம், பேசுவோம். ஓகே, நாங்கள் பேசுவோம். தேங்க்யூ ஃபார் யோர் இமெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, ட்விட்டர்லேயே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் see you. Bye bye. I am very happy. Start music.